ஒன்று தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமா இருக்கிறாய் என்பதே ஆமென். நாளுடைய பிரசங்கத்திற்காக நாம் ஒரு விஷயம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்கள் திரித்துவ தேவனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து கடந்த 2 வாரங்களாக ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்பின் கீழாக நாங்கள் வேத சத்தியங்களை சிந்திக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி வருகிறீர். எங்களுடைய யுத்தம் யாருக்கு எதிராக என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். அதோடு கூட இந்த யுத்தத்தை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இனியும் தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு சிந்திக்க போகிற அந்த காரியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். ஏற்கனவே நீர் ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தினீர் கடந்த வாரங்கள்ல. இப்பொழுதும் கூட நாங்கள் சிந்திக்க போகிற இன்றைய நாளினுடைய இந்த பிரசங்கத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. அதை எங்களுடைய வாழ்க்கையில அருமையாக செயல்படும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவும். இந்த வசனத்தை எல்லாம், இந்த சத்தியங்களை எல்லாம் ரொம்ப கவனத்தோடு நாங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படியே எங்களுக்கு நீர் உதவி அருள வேண்டுமா கேட்கிறோம். உடைய கருத்திலேயே ஒப்பு கொடுத்து வருகிறோம். நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்பின் கீழாக கடந்த 2 வாரமாக இந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சத்தியங்களை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். பரிசுத்த வாழ்க்கையை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் முதலாவது அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு விசுவாசி யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறான் என்பதை என்று சொல்லி நாம் பார்த்தோம். பரிசுத்த வாழ்க்கை குறித்து அநேகர் விரும்புகிறார்கள், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்காக பல விதங்கள்ல அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். வேதம் சொல்லாத பல விதங்கள்ல இல்லைங்களா அவர்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்யறாங்க இல்லைங்களா. உடை சம்பந்தமானதோ இல்லை வேற அநேக விஷயங்கள்ல வேதத்துக்கு பொருந்தி வராத விதத்துல பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்கள் முயற்சி செய்யறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்துவன் யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறது இல்லைங்களா. அவன் ஒரு போராட்டம் செய்கிறான் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. அந்த போராட்டத்தின் ஊடாகவே நாம் இந்த உலகத்துல பரிசுத்தத்துல வளர முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வார்த்தையைத்தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு இங்க இந்த நிருபத்துல எழுதுகிறத நம்ம பார்க்க இல்லைங்களா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றத நாம் பார்க்க. சரி, கடந்த 2 வாரங்களாக இதுல இருந்து நாம் சத்தியங்களை சிந்திச்சோம். என்ன சிந்தித்தோம் என்று சொன்னா, இப்ப நம்ம போராட்டத்தை குறித்து பார்த்தோம். ஒரு கிறிஸ்துவன் போர் வீரன் என்று வேதத்துல அழைக்கப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம் என்று சொல்லி எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப கடந்த 2 வாரம் நம்ம என்னத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் முதல் வாரத்தில். அதாவது நம்முடைய உண்மையான எதிரிகள் யார் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தோம் இல்லைங்களா. அப்படி சிந்திச்சு பார்த்து உண்மையாகவே நாம் யுத்தம் செய்ய வேண்டிய எதிரிகள் பாவம், உலகம், பிசாசு என்று சொல்லி பார்க்க. நம்மள இருக்கிற ஜென்ம சுபாவம், தொடர்ந்து நம்மள இருக்கிற ரிமைனிங் சின்னோடு கூட நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று சொல்லியும், இந்த உலகத்தோடு போராட்டம் உண்டு என்று சொல்லியும், எப்பொழுதும் நம்மளை கெடுப்பதற்கு அயராத உழைத்து கொண்டு இருக்கிற பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லியும் நாம் முதல் வாரத்துல இதை சிந்திக்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா. மெய்யான எதிரியை தெரியாமல் ஒரு மனிதன் சரியான யுத்தத்தை செய்துவிட முடியாது, ஆவிக்குரிய யுத்தத்தை. அப்படி சரியான எதிரியை குறித்த அறிவில்லாதபடியினாலதான் சக மனிதனோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையை செய்வான் இல்லைங்களா. ஒரு உலக மனிதன்கிட்ட முகத்தை காட்டுறது, இதெல்லாம் செய்யறதுக்கு எரிச்சல் அடைகிறது. இதெல்லாம் காரணம் என்னன்னா, மெய்யான எதிரியை இனம் காணாததுனால இந்த மனிதர்களிடத்துல போய்
அவன் நேரடியாக யுத்தம் செய்ய பார்ப்பான். சக கிறிஸ்துவனிடத்துல யுத்தம் செய்வதற்கு பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு எதிரியே தெரியல, இல்லைங்களா? அதை குறித்த அறிவும் இல்லை. ஆகவே நாம் யாரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு தெளிவான அறிவு தேவை என்று சொல்லி இதுல நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? இப்போ நம்முடைய யுத்தம் பிசாசோடும் உலகத்தோடும் நம்மள எஞ்சி இருக்கிற பாவத்தோடும் என்று சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் இந்த யுத்தத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த யுத்தம் ஆயுதம் சம்பந்தமான யுத்தமா? அந்த உலகத்துல நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் கை பலத்தையும் கால் பலத்தையும் கூரிய பார்வையையும் ஆயுதங்களையும் கொண்டு நடத்தப்படுகிற யுத்தங்கள், இல்லைங்களா? அந்த மாதிரி நாம் செய்கிற இந்த ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அதுல இருந்து இது வித்தியாசமானது. இது விசுவாசத்தோடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இது விசுவாச யுத்தம். அதான் பவுல் சொல்றார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி சொல்றார். அப்ப இந்த யுத்தங்கிறது விசுவாசத்திலிருந்து செய்யப்பட வேண்டியது அவசியம். வெறுமனே மானிடத்திலிருந்து பண்டுவது அல்ல இது, இல்லைங்களா? இது விசுவாசத்தின் அடிப்படையில, கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தின் அடிப்படையில, வேத வசனத்தின் அடிப்படையில அவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிற அந்த புரிதலோடு கூட நாம் செய்ய வேண்டிய விசுவாசத்தின்படி செய்ய வேண்டிய யுத்தம் என்று சொல்லி பார்த்தோம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த யுத்தம் சம்பந்தமானது அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் பார்த்தோம் நாம் யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த யுத்தத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு இந்த யுத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்க போகிறோம். பவுல் சொல்லும் பொழுது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி சொல்றார். இந்த யுத்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னா, இந்த யுத்தம் நல்ல யுத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இந்த யுத்தத்தை குறித்து பார்க்கிற பொழுது இது நல்ல யுத்தம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் நம்ம சிந்திச்சு பார்க்க போறோம் இன்றைய நாள்ல. நாம் யுத்தம் செய்ய போகிறோம் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம், ஆவிக்குரிய யுத்தம். அந்த யுத்தத்தை குறித்த சரியான வேத அறிவு, அதுல சரியான பரிச்சயம் நமக்கு இல்லாமல் நாம் சரியான விதத்துல யுத்தத்தை செய்துவிட முடியாது, இல்லைங்களா? ஆகவே இன்றைக்கு நாம் அதனுடைய இந்த செய்தியினுடைய கடைசி பகுதியாக இன்றைக்கு நாம இந்த காரியத்தை நம்ம சிந்திக்க போகிறோம், இல்லைங்களா? அப்ப இந்த யுத்தம், இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது இது நல்ல யுத்தம் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. இப்ப நீங்க பாருங்களேன், இந்த உலகத்தில் நடக்கிற எந்த யுத்தமானாலும் சரி, இல்லைங்களா? உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை நல்லது அப்படிங்கிற வார்த்தையில நம்ம குறிப்பிட முடியாது, இல்லைங்களா? அது நல்லது, இந்த யுத்தம் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, அவ்வளவு எளிதில சொல்லிட முடியாது. ஏன்னு சொன்னா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா யுத்தங்களுமே ஏறக்குறைய அது தீமையானவைகளாகவே இருக்கும் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? தீமையானதாகத்தான் இருக்கும். பார்க்கறது இல்லைங்களா? யுத்தம் நடந்தா எவ்வளவு சேதாரங்கள் ஏற்படுகிறது, எத்தனை உயிர் போகிறது. இல்ல இப்ப ஸ்ரீலங்காவில நடந்த, தமிழீழத்துல நடந்த காரியத்துல பாருங்க எத்தனை உயிர் போனது. நம்முடைய நாட்டிலையும் கூட சுதந்திர போராட்டத்தின் நிமித்தமாக ஏற்படுத்தப்பட்ட யுத்தத்துல எத்தனை உயிர்கள் போனது. இப்பவும் கூட பாலஸ்தீனாவுல நடக்கிற யுத்தங்கள் எத்தனையோ உயிர்கள் போகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போது கூட சமீபத்துல பார்த்தேன், வாலிப பசங்கள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க, திடீர்னு வானத்துல இருந்து குண்டு வந்து விழுகுது, பதறி போய் அவங்க ஓடுகிறதை பார்க்க முடிகிறது, இல்லைங்களா? இப்ப இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா யுத்தங்களுமே ஏறக்குறைய தீமையானவைகளாகத்தான் இருக்கு. பாலஸ்தீனாவோட நடந்த யுத்தத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னா, ஒரு 2-3 வயசு கூட இருக்காது, ஒரு ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் பிள்ளை, அது இடிபாடுகளுக்கு மத்தியில எல்லாம் மேல இருந்து வானத்துல இருந்து குண்டு போட்டு அதெல்லாம் பண்ணி அது அப்படி எல்லா வீடுகள் எல்லாம் வெடிக்கப்பட்டு ஒரு 2 வயது பிள்ளை, ஒரு 2-3 வயசு இருக்கும், ஒரு பெண் பிள்ளை, மூஞ்செல்லாம் கறி மாதிரி, தீக்கறி மாதிரி பிடிச்சி உக்காந்துருக்குது. அப்பா அம்மா எல்லாம் செத்து போய் அந்த யுத்தத்துல செத்து போய் இது இந்த பிள்ளை குழந்தை மட்டும் தப்பிச்சிருக்கு. அது எவ்வளவு ஒரு கொடுமையான காரியம் என்று சொல்லி பாருங்க. ஒரு 2-3 வயது பிள்ளை எங்க போகும்? அது மூஞ்சியில 1000 விஷயங்களை அது சொல்லுகிறது, அதோடைய முகத்தை நம்ம பார்க்கும்போது, இல்லைங்களா? பெற்றோர்களை இழந்து
2 வயது குழந்தை. இப்ப இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தத்தை நாம் நல்லது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏறக்குறைய இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா யுத்தங்களுமே தீமையானது என்று சொல்லி பார்க்க. பல நேரங்கள்ல இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தம் ரொம்ப அவசியமானதாகத்தான் இருக்குது, இல்லைங்களா? ஏன் அவசியமானதா இருக்குது அப்படின்னு சொன்னா, தேசங்கள் சுதந்திரம் அடைகிறதற்கு அது அவசியமா இருக்கு. சில நேரம் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். நம் நாட்டில் கூட இராணுவ வீரர்கள் இருந்து நம்முடைய நாட்டை பாதுகாக்கும்படி யுத்தத்துல ஈடுபடுகிறார்கள், இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, பலவீனமான மனிதர்களை பலமுள்ள மனிதர்களிடத்திலிருந்து காப்பதற்கு யுத்தம் தேவையா இருக்கிறது, இல்லைங்களா? இப்ப ராணுவ வீரர்கள்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியா வந்து சூறையாடி நம்ம நாட்டை அழித்து போடுவார்கள், இல்லைங்களா? அப்ப சில நேரங்கள்ல இந்த யுத்தம் அவசியமாக இருக்கிறது. இருந்தாலும் அது தீமையை மட்டுமே விளைவிக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இது அவசியமா இருக்கு. ஆனா இந்த யுத்தம் எல்லாம் தீமையை தான் விளைவிக்கும், இல்லைங்களா? அதுல அதிக ரத்தம் சிந்தப்படுகிறது, இல்லைங்களா? இப்ப கூட சமீபத்துல ஒரு பிக்சர்ல இப்ப எடுத்து ஏதோ காட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு இராணுவ வீரனுடைய வாழ்க்கை வரலாறு என்று சொல்லி அந்த மனிதன் எப்படி யுத்தத்துல போய் செத்தாங்கிற மாதிரி அதோடைய அஹ், கரு இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன், இல்லைங்களா? இப்ப பாருங்க, அவர் ஒரு இளம் வயதிலேயே செத்து போய் விடுகிறார் இராணுவத்திலிருந்து. அப்ப அது அவங்க மனைவி தனியாக விடப்படுகிற மாதிரி அது இருக்கிறது, இல்லைங்களா? அப்ப அது அநேக ரத்தத்தை சிந்துகிறது, இல்லைங்களா? இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தம் அது துயரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆயத்தமில்லாமல் இருக்கிற ஏராளமான மனிதர்களுக்கு அது மிகுந்த துன்பத்தை, நிரந்தரமான துன்பத்தை அது ஏற்படுத்தி விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இத்தனை நாட்கள்ல பாருங்க, நாடுகள்ல இருக்கிறவங்க ஆயத்தம் இல்லாம இருந்தாங்கன்னு சொன்னா திடீர்னு வானத்திலிருந்து குண்டை போட்டுருவாங்க, இல்லைங்களா? நிரந்தரமான வலிகளையும் வேதனைகளும். ஸ்ரீலங்கால போய் பார்த்தா கை இல்லாம கால் இல்லாம எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, இல்லைங்களா? எல்லாம் கேள்விப்படுறேன் நான். கேட்டா குண்டு போட்டாங்க, கை போயிடுச்சு கால் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, இல்லைங்களா? இப்ப இந்த யுத்தங்கள் எல்லாம் மனிதனுடைய வெறியை அதிகரிக்க செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவன் அடித்தால் அவன் திருப்பி போய் அடிப்பான், இல்லைங்களா? இந்திய இராணுவத்தை பாகிஸ்தான் இராணுவம் சேதாரப்படுத்தி விட்டதாக எண்ணி, இல்லைங்களா, அந்த விதத்துல கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக இந்தியாவிலிருந்து போய் அங்க போய் குண்டு போட்டு எல்லாத்தையும் சில சேதாரங்களை ஏற்படுத்தினதெல்லாம் நம்ம நம்ம நாட்டு வரலாற்றிலேயே பார்க்க முடியும். ரொம்ப தூரமாலாம் இல்லை, ஒரு குறுகிய வருஷத்துக்குள்ளேயே, இல்லைங்களா? இப்ப பாருங்க, வெறியை அதிகரிக்கிறது. நான் பதில் செய்ய வேண்டும் சொல்லி வெறியை அதிகரித்து சேதாரத்தை உருவாக்குறது. ஒரு நாட்டின் மேல குண்டு போடுகிற பொழுது அங்க குழந்தைகள் இருப்பாங்க, இல்லைங்களா? வயதானவங்க இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இல்லையா? எல்லாரையும் தானே அது சேதாரப்படுத்துகிறது. அது எவ்வளவு மோசம்னு பாருங்க. தமிழீழம் கேட்டு போராடி கொண்டிருந்த தமிழர்களை, இல்லைங்களா, ஒடுக்குவதற்காக குண்டு போடுகிற பொழுது சாதாரணமான மனிதர்கள், இல்லைங்களா, எல்லாருமே ஒற்றா போராடிக்கிட்டு இருந்தாங்களான்னு கேட்ட இல்ல. சாதாரணமா இருந்தவங்களும் இருக்காங்க, இல்லையாங்க? அவர்களும் அதுல பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? ஏராளமான பொருளை அது வீணாக்குகிறது, சொத்துக்களை அது அழிக்குது, இல்லைங்களா? சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்தெல்லாம் இந்த போர் நடக்கும்பொழுது அழிக்கப்படுகிறது, இல்லைங்களா? சந்தோஷமா இருந்த குடும்பத்துல விதவைகள் ஆக்கப்படுகிறது, அனாதைகள் ஆக்கப்படுகிறது, இதெல்லாம் நடக்குது, இல்லைங்களா? இப்படி பல விஷயங்களை அது செய்கிறது. யுத்தம் அப்படிங்கிறது எண்ணிலடங்காத தீமைகளை அது விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா நாம இங்க பார்க்கிற இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து இது நல்ல யுத்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதுல தீமை இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது ஆத்துமா செய்கிற யுத்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, இல்லைங்களா? இப்ப இந்த போராட்டத்தை நல்ல போராட்டம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? ஏன் இதை வந்து ஆண்டவர் நல்ல போராட்டம்னு சொல்றார், இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க போறோம். ஆண்டவர் இதை நல்ல யுத்தம் என்று சொல்லுவதற்கான 7 காரணங்களை
இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இல்லைங்களா. அதை பார்த்து நம்முடைய யுத்தத்தை இன்னும் அதிகமாக முழு பலத்தோடு ஆண்டவருடைய துணையோடு நாம் செய்ய வேண்டியது அவசியம். அதனால 7 காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கறது என்னன்னா, மிகச்சிறந்த தளபதியின் கீழாக இந்த யுத்தம் நடக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த யுத்தம் நல்ல யுத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். மிகச்சிறந்த தளபதியின் கீழாக இந்த யுத்தம் நடக்கிறது. வேதம் சொல்லுகிற பொழுது நாம் மிகச்சிறந்த தளபதியின் கீழாக போரிடுகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறது. அதாவது எல்லா விசுவாசிகளுக்கும் தலைவராகவும் தளபதியாகவும் இருப்பவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்க. அவர்தான் நம்மளை வழி நடத்துகிறார். அவர் எப்படிப்பட்ட தளபதி, அவர் எப்படிப்பட்ட தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டா வேதம் சொல்லுகிறது, அவர் பரிபூர்ண ஞானம் உள்ளவர் என்று சொல்லி பார்க்க. எல்லையில்லாத அன்பும் அளவற்ற வல்லமையும் உடையவர் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து நமக்கு சொல்லுகிறது. ஒரு யுத்தத்தை வழிநடத்துகிற தளபதி ரொம்ப முக்கியமானவர் இல்லைங்களா. அவர் சொல்லுகிற மாதிரி போய் அடிக்க வேண்டியது இருக்கும் இல்லைங்களா. அப்ப அந்த தளபதி எவ்வளவு ஞானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்லி பாருங்க இல்லைங்களா. அந்த தளபதி சரியில்லாதவனாக இருந்தா அந்த யுத்தமும் சரியில்லாததாகத்தான் இருக்கும் இல்ல. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய அவர் ஞானமுள்ள தளபதி என்று சொல்லி பார்க்க. ஏன்னா பரிபூர்ண ஞானம் உள்ளவர், அவர் எல்லையில்லாத அன்பு கொண்டவர், அளவற்ற வல்லமையுடையவர் என்று சொல்லி சொல்லுகிறது. அவர் தம்முடைய வீரர்களை வெற்றியினுடைய பாதையில் நடத்துகிறதுல ஒருபோதும் தோல்வி அடைந்ததில்லை என்று சொல்லி பார்க்க. அறிவில்லாத விதத்துல நடத்தி மக்கள் அழிந்து போகிறதற்கு விடுகிற இந்த உலகத் தளபதிகள் மாதிரி நம்முடைய தளபதி இல்லை. தளபதின்னு பேர் வச்சுக்காயே இல்லைங்களா. தளபதினா ஆண்டவர் தான் தளபதி இல்லைங்களா. தளபதின்னு பேர் வச்செல்லாம் தளபதியா இல்லைங்களா பாருங்க. அப்ப நம்முடைய தளபதி இயேசு கிறிஸ்து தான் சரியான பாதையில நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் இல்லைங்களா. ஒரு நாளும் அவர் பிரயோஜனமானவைகளை செய்யறதில்லை, பிரயோஜனம் அற்றவைகளை, அதாவது பிரயோஜனம் இல்லாதவைகளை அவர் செய்கிறதில்லை என்று சொல்லி பார்க்க. அதாவது தவறா முடிவெடுக்க மாட்டாரு, எந்த தவறையும் அவர் செய்ய மாட்டார் என்று சொல்லி பார்க்க. நம்மை வழி நடத்துகிறதுல அவர் தவறு செய்ய மாட்டார் என்று சொல்லி பார்க்க. அவரை பின்பற்றுகிறவர்கள்ல பெரியோர்லிருந்து சிறியவர்கள் வரைக்கும் இருக்கிற எல்லார் மேலும் அவருடைய கண்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்துகிறார். அவருடைய சேனையில் இருக்கிற கடைசி போர் சேவகனும் கூட அவரால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்க. பலவீனராக இருக்கலாம், நாம் வியாதியால் வருத்தப்படலாம், ஆனாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் கவனித்து அவர்களை நினைவு கூர்ந்து ரட்சிப்பின் பாதுகாப்புக்குள் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு கொல்லப்பட்ட ஆத்துமாக்களுக்கு அவர் அந்த ஆத்துமாக்கள் அவருக்கு ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி பார்க்கிறார். அதனால அவர்கள் வீணாக போவதற்கு அவர் இடம் கொடுக்கறது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம மிகச்சிறந்த தளபதியின் கீழாக நாம் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பாட்டு பாடணும் இல்லைங்களா, ஓசன்னா கீதம் பாடுவோம். நம்ம தளபதிக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. மெய்யான தளபதி இல்லைங்களா, நம்மளை வழி நடத்துகிற தளபதிக்கு பின்னாடி நாம் போய் கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அவர் நம்மை வீணாய் போவதற்கு விடுவதில்லை என்று சொல்லி பார்க்குறேன். இந்த உலக தளபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்களா, இன்னைக்கு இருக்கிற இந்த கட்சி தளபதிகளை விட்டுருங்க, அவங்க ஒரு பக்கம் சுத்திட்டு தெரியுவாங்க. நான் சொல்றது போர் நடக்கிற தளபதிகள் இல்லைங்களா. போர்க்காலத்துல தளபதிகள் முன்னெடுத்து போவாங்க. வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, யோசுவாவின் தலைமையின் கீழாக இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்யறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. அப்போ சரியான பாதையில் நடத்திட்டு போகணும், சரியான வியூகம் அமைத்து இவர்கள் மேல் கரிசனை கொண்டு இவர்கள் உயிருக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து போகணும். இல்லைன்னா எதிரி படைகள் வந்து அடித்து அவர்கள் அநேக உயிர் சேதங்கள் ஏற்படும் இல்லைங்களா. அப்போ இந்த உலகத் தளபதிகளுக்கு அந்த அறிவு இல்லை, அநேகருக்கு இருக்காது, அதுல பெரிய சேதம் ஏற்படும். ஆனா நம்ம செய்யற இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நம்முடைய தளபதி பரிபூர்ண ஞானம் உள்ளவர்,
நம்மை பாதுகாக்கிறவர், நம்ம மேல் அன்புள்ளவர் இல்லைங்களா. அவர் தவறான முடிவுகளை எடுத்து விட மாட்டார். அவர் நம்மை நேர்த்தியான பாதையில நடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. நாம் ஒருபோதும் இழந்து போவதற்கு இல்லைங்களா, மோசமான இடத்துக்கு போவதற்கு அவர் விடுகிறது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட தளபதி நமக்கு இருக்கிறபடினாலே இது நிச்சயமாக நல்ல யுத்தம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. நம்ம செய்யற யுத்தம் சாதாரண யுத்தம் இல்லை, நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. பவுல் சொல்றாரு இல்லைங்களா. அப்ப இந்த யுத்தம் ஒரு சிறந்த தளபதியின் கீழாக செய்யப்படுகிற யுத்தம். ஆகவே நாம் பயப்படாம முன்னாடி போறதுக்கு பார்க்க வேண்டியது அவசியம் இருக்கு இல்லைங்களா. நாம் பயப்பட வேண்டியதில்லை, நம்முடைய தளபதி நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற வேதம் அதை நமக்கு சொல்லுகிறது. ரெண்டாவது ரெண்டாவது காரணமா அதில் நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த யுத்தத்துல நமக்கு மிகச்சிறந்த உதவிகள் கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்க. ஆகவே இந்த யுத்தம் நல்ல யுத்தம் என்று சொல்லி பார்க்க. ஒவ்வொரு விசுவாசியும் பலவீனமானவனாக இருந்த போதிலும் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வாசமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது பரிசுத்த ஆவியார் நம்மில் வந்து தங்குகிறார். நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு கொரிந்தியர் புத்தகத்துல சொல்லுகிறது இல்லைங்களா. இப்ப நல்லா பாருங்க, இந்த திருத்துவ தேவனை குறிச்சு நம்ம பார்க்கிற பொழுது பிதாவாகி தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம், பரிசுத்த ஆவியானவரால் நாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப நம்ம தனியா போருக்கு போறது இல்லை, நம்ம தனியா விடப்படுகிறதும் இல்லை, நம்மோடு அந்த தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. திருத்துவ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லைங்களா. பரிசுத்தாவியானவர் குறித்து சொல்லுகிற பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்கு போதித்து நமக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி நின்று நம்மளை வழி நடத்தி நம்ம போக வேண்டிய பாதையில ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளன் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லைங்களா. அப்போ இந்த யுத்தத்துல பரிசுத்தாவியானவர் நமக்கு முன்னின்று நாம் போக வேண்டிய வழியில நம்மை வழி நடத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். திருத்துவ தேவன்ல பாருங்க பரிசுத்தாவியானவருடைய செயல் இந்த யுத்தத்துல. இரண்டாவது திருத்துவ தேவன்ல பிதாவாகிய தேவன் என்ன செய்யறார், நம்மை தம்முடைய சர்வ வல்லமையினால பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். பரிசுத்தாவியால நாம் போக வேண்டிய பாதையில நம்மை நடத்துகிறார். முன்னின்று பிதாவாகிய தேவன் தம்முடைய சர்வ வல்லமையினால் நம்மை பாதுகாக்கிறார். குமாரனாகிய தேவன் என்ன செய்கிறார், பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாத்திரையாகும் 17ஆம் அதிகாரத்தை வீட்டுல நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யுத்தம் செய்கிற பொழுது, அமலேக்கியரோடு யுத்தம் செய்கிற பொழுது அங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யோசுவாவின் தலைமையின் கீழாக இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களோடு யுத்தம் செய்கிறார்கள். அப்படி யுத்தம் செய்கிற பொழுது மோசே மலையுச்சியில நின்று கையை உயர்த்தி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அவனுடைய கை உயர்த்தப்பட்டிருக்கிற பொழுது இஸ்ரவேல் படை ஜெயித்தது. அவருடைய கை தளர்ந்த பொழுது அமலேக்கிய படை இஸ்ரவேலரை மேற்கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி குமாரனாக இயேசு கிறிஸ்து போராடுகிற நமக்காக இடைவிடாமல் தேவனிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கை எப்பவுமே தளராது. மோசேயினுடைய கை தளரும், இயேசு கிறிஸ்துனுடைய கை தளராது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து முன்னாடி நின்று வழி நடத்தி நம்ம போக வேண்டிய பாதையில ஒரு நாள் நம்மை நடத்துகிறார். பிதாவாகிய தேவன் நம்மை தம்முடைய சர்வ வல்லமையினால பாதுகாக்கிறார். குமாரனாகிய தேவன் நமக்காக இடைவிடாமல் எப்பொழுதும் பிதாவினுடைய வலது வாரிசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான உதவிகள் நமக்கு வருது பாருங்க. யுத்தம் மேற்கொள்றதுன்னா இந்த அறிவெல்லாம் நமக்கு இருந்திருக்கணும் இல்லைங்களா. நம்ம யுத்தம் செய்யும் போது இதை பற்றின புரிதல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, துக்கப்பாட்டுல தான் இருக்கும். எவ்வளவு பெரிய காரியங்கள் இதுக்கு எல்லாம் மறைஞ்சிருக்குதுங்கிறத உணர்ந்தவர்களாக நம்ம இந்த யுத்தத்தை செய்ய வேண்டியது அவசியம் இல்லைங்களா.
அப்ப அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையை தவறாமல் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பலம் இல்லாதவர்களாக ஒரு புழு மாதிரி இருந்தா கூட நம்ம கடவுளுக்குள்ள பலப்பட்டு பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவ்வளவு உதவிகளையும் கிடைக்கும் பொழுது இந்த போராட்டம் எவ்வளவு நல்ல போராட்டம் என்று சொல்லி பாருங்க. இந்த உலகத்துல இதெல்லாம் கிடைக்குமா? இந்த அளவுக்கு கிடைக்காது. ஆனா இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல பரிசுத்த ஆவியானவர் நாம் போக வேண்டிய பாதையில நமக்கு முன்னாடி நின்று நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பிதாவாகி தேவன் தம்முடைய சர்வ வல்லமையினாலே நம்மளை பாதுகாக்கிறார். குமாரனாகி தேவன் நமக்காக பிதாவின் வலது வாரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, இது நல்ல போராட்டம், இது நல்ல யுத்தம் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? சரி, மூணாவதா நம்ம இதுல பாக்குறது என்னன்னா, இது ஏன் நல்ல யுத்தம்? இந்த யுத்தத்துல நமக்கு மிகச்சிறந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யுத்தத்துல நமக்கு மிகச்சிறந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த யுத்தம் நல்ல யுத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்கு தத்தம்னா வாக்குறுதிகள், பிராமிஸ் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு விசுவாசிக்கும் விலையேற பெற்ற வாக்குறுதிகள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? வேதம் சொல்லுகிறது, சகலமும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிறைவேறாமல் போகாது, நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறாமல் போகாது என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, தேவன் பொய்யுரையாதவராக இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தையை கொடுத்த, இந்த வாக்குறுதியை கொடுத்த தேவன் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். மனுஷனுக்கு பிராமிஸ் பண்றான் இல்லையா, நான் அதை செஞ்சிருவேன்னு சொல்லுவான். நாளைக்கு அதுதான் சொல்ற, கிறிஸ்துவ கிட்ட இந்த மாதிரி காரியமே இருக்கக்கூடாது. பாருங்க, நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம வாக்கு பண்றது இல்லைங்களா? தேவ பிள்ளைன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் வந்துடுவேன், வேலைக்கெல்லாம் வந்துடுவேன். ஆனா பார்த்தா அந்த நேரத்துக்கு இருக்க மாட்டேன். போன் பண்ணி கேட்டோம்னா இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஏன் வாக்கு கொடுக்குறீர்கள் இல்லையா? அப்ப தெரியுதா நம்ம யார் பிள்ளைங்க, எப்படி நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளால முடியலைன்னு தான் சொல்லணும். அதையெல்லாம் பாவமாவே கருதுறது இல்லை மக்கள் இன்றைக்கு இல்லைங்களா? கிறிஸ்துவர்கள் என்று அழைத்துக்கிட்டா கூட அதெல்லாம் பாவமா கருதுறது இல்லை. ஒருவேளை தவறு நடந்துருச்சுன்னா மன்னிப்பு கூட கேட்கறது இல்லை இல்லைங்களா? ஒருவேளை வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டா அதற்காக மன வருந்துறதும் இல்லை, மன்னிப்பு கேட்கறதும் இல்லை. கடவுளிடத்துலையும் மன்னிப்பு கேட்கறது இல்லை, மனுஷனிடத்துலையும் மன்னிப்பு கேட்கறது. கடவுளிடத்துல மன்னிப்பு கேட்டு மனுஷனிடத்துலையும் மன்னிப்பு கேட்கணும். தப்பு பண்ணிட்டோம் எல்லாம் செய்யறது இல்லை. பார்த்தீங்களா? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். சத்தியங்கள்லாம் படிக்கும்போது இதுதான் பரிசுத்த வாழ்க்கை இல்லைங்களா? பாட்டு பாடுறதா பரிசுத்த வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிறோம். அதான் சொல்லுது பரிசுத்த வாழ்க்கை. பாருங்க, தேவன் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லி பார்க்க. ஏன்னு சொன்னா, பொய்யுரையாத தேவன் அவைகளை வாக்குறுதி பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் விருப்பம் உடையவராக அவர் இருக்கிறார் இல்லைங்களா? நமக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு இருக்குது இல்லைங்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு, வாக்குத்தத்தம் சோத்துக்கு வாக்குத்தத்தம் இல்லை, நீங்க எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? உலகத்துல சோத்துக்கே வாக்குத்தத்தம் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பரவி கிடக்கு. வாக்குத்தத்தம்னாலே எதையோ வாக்குத்தத்தம் என்று நினைத்து அதை சொல்லி வீட்டுக்கு வண்டி வாங்குறதுக்கு இல்லைங்களா, பேங்க்ல கடன் வாங்குறதுக்கு இதை வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறதா நினைச்சு அதை பயன்படுத்திக்கிறாங்க இல்லைங்களா? அது இல்லை வாக்குத்தத்தம். ஆண்டவர் இந்த யுத்தத்துல நமக்கு அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? இது அப்படியே தங்கம் மாதிரி, தங்க இதுல எழுதி பொறிச்சு வச்சுக்குங்கிற மாதிரி நான் ஒரு சில வாக்குத்தத்தங்களை நான் சொல்றேன். அதை எழுதி வீட்டுல மாட்டிக்கிங்களா? உங்க போர்டுகள்ல எழுதி மாட்டிக்க, வீட்டுல மாட்டுற மாதிரி, உங்க கண்ணுல படுற மாதிரி மாட்டிக்க வேண்டியது அவசியம். நல்லா குறிப்பெடுத்து இதையெல்லாம் மாட்டிக்கொண்டு தொடர்ந்து இந்த உலகத்துல பாவத்தை அழித்தொழித்து வாழ வேண்டியது அவசியம். ஒரு சில வார்த்தைகளை, அந்த வாக்குறுதிகளை நம்ம பார்க்கலாம். பாருங்க, ரோமர்ல பார்ப்போம். ரோமர்ல 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால்
பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி இங்க சொல்றத பார்க்க. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நம்ம எந்திரிச்சு சொல்லிக்கணும் ஒவ்வொரு நாள், பாவம் நம்மை ஆளுகை செய்யாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்திலிருந்து என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். தம்முடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய நீதியின் மூலமாக அந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே பாவம் என்னை முதல் போல முழுமையாக ஆளுகை செய்து என்னை அழிக்க முடியாது. நான் பாவத்திலிருந்து விடுபட்டவன் அப்படிங்கிறத அப்படியே சொல்லி இல்லைங்களா, பாவம் என்னை மேற்கொள்ளாது. நான் பாவத்திற்கு இடம் கொடுத்தா அது ஆள்றதுக்கு பார்க்கும். ஆனா முதல்ல ஆண்டு நம்மளை நரகத்துக்கு தள்ளுகிறது பாருங்க. முழுவதுமே எந்த காரியமும் இல்லாமல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவமே முழுமையாக ஆண்டு கொண்டு இருந்தது பாருங்க. அந்த மாதிரி என் மேல் அது அதிகாரம் செலுத்தி ஆள முடியாது. ஏன்னா என்னை ஆளுகிறவர் என்னுடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. இல்லைங்களா? அது இருக்கணும். அது இருந்தாதான் இந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறணும், எழுதி வச்சு நினைவு கூறணும். பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்ம சில நேரங்கள்ல பலவீனமாய் விழுந்து போய்விட்டாலும் கூட தொடர்ந்து வருவதற்கு, யுத்தத்துல போராடுவதற்கு, யுத்தத்துல சில அடிகள் படுகிற மாதிரி காயங்கள்லாம் படுகிற பொழுது நாம் போராடி மேல வருவதற்கு இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். ரோமர்ல பாருங்க, 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார் என்று சொல்லி சொல்றத பார்க்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். என் தேவன் இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் இப்ப போராடிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. எனக்கு விரோதமா இரவும் பகலும் தூங்காமல் எனக்கு தொந்தரவை கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த சாத்தான், அதற்கு எதிராக நான் இந்த உலகத்துல யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனா இது என்றென்றைக்கும் தொடரப்போகிறது இல்லை. ஒரு காலம் வருகிற போகிறது, அது சீக்கிரம் வரும். அப்ப என்னுடைய ராஜா இல்லைங்களா, அவர் என் காலின் கீழே போட்டு அவர் நசுக்கி போடுவார் என்று சொல்லி பார்க்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார் என்று சொல்லி சொல்லுவார். இல்லைங்களா? வெற்றி என்னதுதான், இவன் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தை நமக்கு இருக்கணும். இல்லைங்களா? நீ எவ்வளவு துன்பத்தை கொடுப்பாய், எவ்வளவு தந்திரங்களை பண்ணுவாய், எனக்கு எவ்வளவு இடுக்கணை இந்த உலகத்துல நீ கொடுப்பாய், ஆனா ஒரு நாள் காலின் கீழாக உன்னை நசுக்கி போடுவார் என் ஆண்டவர் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இல்லைங்களா? அந்த விசுவாசத்தோடு வாக்கு தத்துவத்தை பயன்படுத்தி போகணும். இப்ப பாருங்க, சோத்துக்கு வாக்கு தத்துவத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது இல்லை. இல்லைங்களா? இதெல்லாம் வாக்கு தத்துவன்னு பாருங்க, அருமையான வாக்கு தத்துவம். இன்னொன்னு பார்க்கலாம், பிலிப்பியர்ல பாருங்க. பிலிப்பியர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி சொல்லி பவுல் சொல்றார். இது ஒரு அருமையான வாக்கு தத்துவம். உங்கள நற்கிரியை தொடங்கினவர். நாம் நம்மிலே நற்கிரிகளை தொடங்கவில்லை. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நம்மிலே நற்கிரிகளை தொடங்கினார், நம்மை ரட்சித்தார். இல்லைங்களா? அத அவருடைய நாள் பரியந்தம் முடிய நடத்துவார். அவருடைய 2ஆம் வருகை முடிய, இல்லைங்களா, நம்மை ரட்சிப்பை நமக்கு கொடுத்து தொடர்ந்து இந்த உலகத்துல பாவத்தை அழித்தொழித்து வாழும்படி நம்மை நடத்துகிறார். இல்லைங்களா? அதை தொடங்கினவர் அவர், அவரே அதை முடிவு செய்வார். இல்லைங்களா? முடிக்க போகிறார். அது வரைக்கும் நம்மளை நடத்துவார் என்று சொல்லி பார்க்க. இல்லைங்களா? இப்ப இது ஒரு வாக்கு தத்துவம். என்னில் நற்கிரியை தொடங்கினவர் அதை அவருடைய நாள் பரியந்தம் வரைக்கும் என்னை நடத்துவார் அப்படிங்கிற, அதை நடத்திக்கிட்டு போவார் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். என்னுடைய சுயபலம் அல்ல, நான் என்னுடைய பொறுப்புகளை நான் உண்மைத்துவத்தோடு செய்ய வேண்டும். ஆனாலும் என் தேவன் தான் என்னை நடத்துறார் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். இல்லைங்களா? இப்ப அது ஒரு நல்ல வாக்கு தத்துவம். பழைய ஏற்பாட்டுல கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசனம். ஏசாயா தீர்க்க தரிசனம் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அதுல 43ஆம் அதிகாரம், 43ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன்,
நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். என்ன, இந்த உலகத்துல தண்ணீர் மாதிரி பிரச்சனைகள், ஒரு பெரிய புரண்டு வருகிற நதி மாதிரி பிரச்சனையில நம்ம இருந்தாலும் கூட இல்லைங்களா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. பெரிய செவந்த சமுத்திரத்தை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அஞ்சினார்கள் இல்லைங்களா, கடலை பார்த்து அஞ்சுறாங்க. ஆனா தேவன் கடலை இரண்டாக பிளந்தார் என்று சொல்லி பார்க்க. யோர்தான் நதியை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அஞ்சினார்கள். யோர்தான் நதியை ஆண்டவர் விளக்கினார் இல்லைங்களா. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த விதத்துல கடவுள் நம்மை நடத்துவார். பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சாத்ராக் மேசாக் ஆபேத் நகுவை நெருப்புல தூக்கி போடுறாங்க. ஆனால் அவர்கள் வேகாதபடிக்கு அங்க இருந்தார்கள். நான்காவதாக ஒருவர் நடந்தார் இல்லைங்களா. தேவன் அங்க இருக்கிறார் இல்லைங்களா. இப்ப பாருங்க, இது நம்மள தேற்றணும். நான் இந்த கடினமான பாதையில நடந்து போனாலும் கூட தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. நம்ம பார்த்துட்டு வர்றதெல்லாம் யுத்தம் செய்யறவங்களுக்கு தான் பொருந்தி போகும். அதையும் நான் இடையில சொல்றேன், நடிக்கிறவங்களுக்கெல்லாம் பொருந்தி போகாது இல்ல. சும்மா சொல்லிக்கிட்டு நான் யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். மூர்க்கமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறவன் இல்லைங்களா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை அழித்தொழித்து வாழ்வதில் முயற்சித்து முன்னேறி கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அதிக உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்து நடத்தும் இல்லைங்களா. இன்னொரு வசனத்தை வாசிப்ப பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல 28ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுகிறதும் இல்லை என்று சொல்லி சொல்றார். என் ஆடுகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லி சொல்றார். ஆண்டவருடைய கையிலிருந்து நம்மளை யாரும் பறிக்க முடியாது என்று சொல்லி சொல்லுகிறது. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. பாவமோ உலகமோ பிசாசோ நம்மளை அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அவருக்கு விரோதமான காரியங்களை நம்மை செய்வதற்கு தூண்டலாம் இல்லைங்களா, இந்த விதமான காரியங்கள்லாம் அவன் செய்யலாம். ஆனா அவரிடத்துல இருந்து நம்மளை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்க. இதெல்லாம் நம்மளை தேற்றும், இதெல்லாம் நம்மளை தேற்றும். அதோடு கூட பாருங்க, 6ஆம் அதிகாரத்துல யோவான் 37ஆம் வசனம் சொல்லும்போது அங்க என்ன சொல்லுது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாருங்க, நம்மளை ஆண்டவர் தள்ள மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இந்த யுத்தத்துல நாம் போகிற பொழுது சோர்வு பலவீனங்கள் வருகிற பொழுது இதெல்லாம் எழுதி பார்த்து ஒரு நாள் நம்ம இருதயத்துல எழுதி வைத்திருந்து சிந்திக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமே பாருங்க, ரோமர்ல வாசிக்கலாம் பாருங்க. 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 38 39 வசனம் பாருங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்றார். அருமையான வாக்கு. எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் அருமையான வாக்குத்தத்தம். இன்னும் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது வேதத்துல. வாசிக்க போனா வாசிக்கிட்டே இருக்கலாம், அத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. அப்ப பாருங்க, இந்த யுத்தம் ஏன் நல்லது, இந்த யுத்தத்துல நமக்கு மிகச்சிறந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி இருக்காரு, இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி. அப்ப நம்ம ஒருபோதும் இந்த யுத்தத்துல இல்லாமல் போகிறது இல்லை. ஆகவே இது நல்ல யுத்தம். நாம் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நினைவு கூர்ந்தவர்களாக தொடர்ந்து முன்னேறி போக வேண்டியது அவசியம். இப்ப பாருங்க, ஒரு நகரம் முற்றுகை போடப்பட்டிருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
எதிரி நாடுகள் வந்து அதை முற்றுகை போட்டுட்டாங்க. இப்போ வேதத்துல கூட அப்படி நிறையா பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அப்படி பண்றது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நகரத்தை வந்து அப்படியே சூழ்ந்துகிட்டு அவங்க முற்றுகை இட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலையை பாருங்க. அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வேறு தேசத்திலிருந்து அந்த யுத்தத்துக்கு உதவி வருகிற பொழுது அந்த பட்டணத்துல இருந்த மக்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு புதிய பலனாகவும் இருக்கும். இப்ப தனியா ஒரு எதிரி நாடோடு போராடுகிறது. அப்ப தொடர்ந்து அந்த எதிரி நாடு வந்து இந்த பட்டணத்தை சூழ்ந்து நிறுத்தி அப்படி இருக்குது இல்லைங்களா? இப்ப இவங்களால போரிட முடியாது, வெளியே போனா கொண்டு போடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது வேற நாட்டிலிருந்து இவர்களுக்கு உதவும்படி அங்க உதவி வருகிற பொழுது இந்த முற்றுகையிடப்பட்ட நகரத்துக்குள்ள இருக்கிற அந்த மக்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியும் ஒரு புது பலனும் கிடைக்கும்னு சொல்லிப்பாரு. நமக்கு உதவி வருகிறது, வேறு நாட்டில இருந்து வராங்க, நம்ம போய் அவங்களோடு சேர்ந்து இவங்களை எதிர்க்கலாம் என்று சொல்லி பார்க்க வரலாற்றுல வாசிங்கன்னா அப்படியெல்லாம் உதவி வரும் மற்ற நாடுகள்ல இருந்து யுத்தத்துக்கு போறதுக்கு இல்லைங்களா? அதோடு கூட இந்த உலகத்துல துயரத்துல இருக்கிறவர்களுக்கு உதவி கிடைக்கும் போது அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ரொம்ப முடியாம கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு உதவி கிடைக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஜனங்கள் எவ்வளவு ஆறுதல் அடைகிறாங்க பாரு. ஆனா கடவுளிடத்துல இருந்து விசுவாசிக்கு கிடைக்கிற இந்த நித்தியமான வாக்குறுதிகளோடு ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ பெரிய உதவி நமக்கு கிடைக்கிறது, அந்த வாக்குறுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? இந்த போராட்டத்துல நமக்கு பரலோகத்திலிருந்து உதவி கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்க. ஆகவே இது எவ்வளவு நல்ல போராட்டம் என்று சொல்லி பார். இப்ப இந்த போராட்டத்தை நம்ம எவ்வளவு சந்தோஷத்தோடு எதிர்கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லிப்பார். சரிங்களா? இது நல்ல போராட்டம். சரி, நாலாவது ஒரு கரையும் பார்ப்போம். நாலாவது அதில் நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த யுத்தத்தின் நோக்கமும் விளைவுகளும் மிகச்சிறந்தவைகள் என்று சொல்லி பார்க்க. இந்த யுத்தத்தினுடைய நோக்கமும் விளைவுகளும் மிகச்சிறந்தவைகள். ஆகவே இந்த யுத்தம் ஒரு நல்ல யுத்தம் என்று சொல்லி பார்க்க. நம்ம செய்யற இந்த யுத்தத்துல அநேக வேதனை தருகிற விஷயங்கள் இருக்குதுதான் இல்லைங்களா? எதிர்ப்பு இருக்குது, காயங்கள் இருக்கிறது, அநேக விழிப்பு இருக்குது, பட்டினி இருக்குது, களைப்பு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அவங்க வாழும்போது அநேக உத்தரவுகளை அனுபவிக்கிறோம். நேர்மையா வாழணும்னு நினைச்சா இந்த உலகம் கூடாது, மனிதர்கள் எல்லாம் நமக்கு எதிராக திரும்பிக்குவாங்க இல்லைங்களா? நீ இப்படியெல்லாம் வாழ்ந்தா பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லுவான். எத்தனை வார்த்தைகள் நம்ம காதுல கொண்டு வந்து விடுவான் தெரியுங்களா? நீ பைத்தியக்கார மாதிரி இருக்கிற, உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியல, இப்படியே இருந்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஆயிடுவ, நாலு பொய்ய சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்லித்தான் ஆகணும், இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம வாழ முடியாது, நல்லதுக்கு பொய் சொன்னா தப்பு இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பான். பொய்னா பொய் தான், அதுல என்ன நல்லதுக்கு பொய் கெட்டதுக்கு பொய்? இவனுடைய விளக்கத்தை பாருங்க. பொய்க்கு நல்லதுக்கு பொய் சொன்னா தப்பு இல்லை, இல்லை ரெண்டு பொய் சொல்லலாம் அப்படிங்கிற விதத்துல அப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த உலகம் உண்மையா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அநேக எதிர்ப்புகள் வரும், அநேகத்தை இழக்க வேண்டியது வரும், பல நஷ்டங்கள் ஏற்படும், மனிதர்கள் மதிக்க மாட்டாங்க இல்லைங்களா? எல்லாமே நடக்கும். அநேக எதிர்ப்பு, காயம், வருத்தம் இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? அவர்களோட ஒன்னா நீங்க போங்க, ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள் இல்லைங்களா? ஆனா அவங்களுக்கு உடன்படாம இருந்து பாருங்க, அவன் எவ்வளவு ஒரு தகப்பனும் பிள்ளையுமா இருந்தா கூட தகப்பன் பிள்ளை தள்ளிடுவான். அது வேதம் சொல்லுது பாருங்க. அண்ணன் தம்பியா இருந்தா கூட தள்ளிடுவான் இல்லைங்களா? அம்மா பிள்ளையா இருந்தாலும் தள்ளிடுவாங்க இல்லைங்களா? என்னையா அது அயோக்கியத்தனமான காரியங்களை செய்து தள்ளப்படவில்லை, ஊதாரியாக ஊர் மேய்ந்து அநேக இழுக்குகளை கொண்டு வந்து குடும்பத்துக்கு அசிங்கத்தை கொண்டு வந்து அப்படியெல்லாம் ஒரு போக்கிரித்தனமாக அசிங்கமாக அருவருக்கத்தக்க விதத்துல நடந்து இந்த குடும்பம் தள்ளாது. அப்படிப்பட்டவனை கூட அரவணைத்து அவனை போற்றி பாதுகாத்து வைத்துக் கொள்ளும் இந்த உலகம். பாருங்க, ஒரு குடும்பத்துல பாத்துக்கங்க, ரசிக்கப்படாத இருக்கிற மகன் குடிகாரனா கூத்தடிக்கிறவனா ஊரெல்லாம் மேயிறவன் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கங்க, அவனை கூட விட்டுருவாங்க. ஆனா கடவுளை அறிஞ்சுக்கிட்டு உண்மையான சத்தியத்தின்படி வாழணும், ஆண்டவரோட இருக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பசுத்தமா இருக்கணும்,
இந்த கடவுளை விசுவாசிக்கிறவங்க தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றவங்களை பார்த்தீங்கன்னா முழு பகையை பகைச்சிக்கிட்டு இருப்பான். உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு பகைப்பான் இல்லைங்களா? ஏன்? பாவம். இல்லைங்களா? பாவம் அவ்வளவு பெருசு. ஓ, நான் உங்களுக்கு என்னையா கேடு செஞ்சேன் கேட்டு பாருங்க நீங்க போய். ஓ, நான் உங்களுக்கு என்னையா கேடு அப்படி செஞ்சிட்டேன்? உன் சொத்தை எடுத்துக்கிட்டனா, இல்ல உன்னை அழிச்சறதுக்கு பார்த்தனா, இல்ல கத்தி எடுத்து குத்துறதுக்கு கொல்றதுக்கு வந்தனா, இல்ல உன்னை இருக்கவே கூடாதுன்னு நான் பண்றதுக்கு திட்டமெல்லாம் குழியெல்லாம் பறிச்சனா? இல்லையே. நீ நல்லா இருக்கணும், நீயும் நல்ல விதத்துல இருக்கணும், நீயும் அழிந்திடக்கூடாது, நீயும் பரலோக வாழ்வை அடையணும் அப்படின்னு அல்லவா நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இதான் வித்தியாசம். உலகத்திற்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? உலகம் பாவத்துல இருக்குது, நாம் பரிசுத்தமான தேவனுடையவர்களாக இருக்கிறோம். இப்ப இந்த யுத்தத்துல மிகுந்த போராட்டம் இருக்கு, வேதனை தருகிற எதிர்ப்புகள் இருக்கு, காயம் இருக்குது, விழிப்பு இருக்குது, அநேக நேரம் பட்டினி கூட ஏற்பட்டுரும், களைப்பு ஏற்படும், எல்லாம் இருக்கு. இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரோமர்லயே 8:37 சொல்லும் பொழுது பாருங்க, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே என்று சொல்லி சொல்லுகிறார். முடிவுல ஒருவர் விடாம எல்லா விசுவாசியும் இந்த அன்பு கூறுகிற தேவனாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கறதுடைய விளைவு நல்லது. இந்த உலகத்துல நம்ம இத்தனை பாடுகளை அனுபவிச்சாலும் அதனுடைய முடிவு விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அது வெற்றியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்க. கிறிஸ்துவ வீரர்கள்ல ஒருத்தர் கூட யுத்த களத்துல தோற்க மாட்டாங்க, காணாம போக மாட்டாங்க, மறிக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு யுத்தத்துல பாருங்க, அநேகர் தோத்து போவாங்க, சிலர் அந்த யுத்தத்துல காணாம கூட போயிடுவாங்க, நாடு கடத்தப்பட்டுருவாங்க, சிலர் கொல்லப்படுவார்கள் இந்த உலக யுத்தத்துல. ஆனா நாம் செய்கிற இந்த யுத்தத்துல ஒருபோதும் நாம் அழிந்து போவதில்லை என்று சொல்லி பார்க்க. பாருங்க, உலக யுத்தத்தை பார்த்தோம்னா, ஒரு யுத்தம் நடந்ததுன்னா யுத்தத்தின் வெற்றியை மட்டுமே பேசுவாங்க. ஆனா அந்த நாட்டுல பாருங்க, அங்க ஒரு சைலண்டா ஒரு துக்கமும் அனுசரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? துக்கம் அனுசரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும். அது அநேகர் காட்டுறது இல்லை இல்லைங்களா? நாடுக்கு நாடுக்கு நடக்கிற போர்லயே பாருங்க, நம் நாடு போய் அவர்களை அடிச்சு ஒரு வெற்றியை வாங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் சரிப்பா, நீ பண்ணின வேலையில எத்தனை பேர் செத்தான்னு தெரியுமா? அவன் மனுஷன் இல்லையா? அவனுக்கு உயிர் இருக்குது இல்லையா? அவன்லாம் செத்து போனானே, அவன் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் இல்ல? அதெல்லாம் காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. யுத்தத்துல நாம் ஜெயித்து விட்டு வந்து விட்டோம்னு சொல்லுவாங்க. இப்ப சைலண்டா அங்க ஒரு ஒப்பாரி இருக்கும் இல்லைங்களா? அநேக கண்ணீர்கள் சிந்தப்படும் என்று சொல்லிப்பா. ஆனா இந்த யுத்தத்துல ஒப்பாரி எல்லாம் கிடையாது, கண்ணீர்லாம் கிடையாது இல்லைங்களா? இந்த யுத்தத்துல, இந்த யுத்தத்தினுடைய முடிவுல பார்த்தா வீரர்கள் எண்ணி பார்க்கப்படுகிற பொழுது, ஒரு யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீரர்கள்லாம் எண்ணி பார்க்கப்படுவாங்க. இந்த உலகத்துல எல்லாம் போயிருக்காங்க, யார் செத்தாங்க சாவலின்னு. இந்த மாதிரி நம்முடைய இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல இந்த யுத்த வீரர்கள் எல்லாம் எண்ணிக்கை எண்ணப்படுகிற பொழுது, யுத்தத்துக்கு போனவர்கள்ல ஒருவர் கூட குறைவாம எல்லாருமே அங்க இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறது. அதோடைய விளைவு நல்லது. பரலோகத்துல எல்லாரும் இருப்பாங்க, இந்த யுத்தத்தை உண்மையா செஞ்ச எல்லாரும் அங்கே இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிற, ஒருத்தர் கூட குறைய மாட்டாங்க. அதனால இந்த யுத்தத்தின் நோக்கமும் விளைவுகளும் மிகச் சிறந்தது. அதனால அது நல்லது என்று சொல்லி பார்க்க. இப்ப கிறிஸ்துவனுடைய வீரர்கள்ல ஒருவரும் குறையாமல் எல்லாரும் பரலோகத்துல இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்க. நான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோவான்ல பாருங்க, 18ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் பாருங்க. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லி வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது சொல்லி சொல்றத பார்க்க. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று சொல்லி பார்க்க. இப்போ நம்முடைய ஆண்டவர் தளபதி இல்லைங்களா, அவர் சொல்ற வார்த்தை அங்க நிறைவேறுகிறதை நாம் பார்ப்போம் கடைசி நாள்ல இல்லைங்களா? ஒருத்தரை கூட அவர் இழந்து போக மாட்டார். பிதாவினால் பெற்றுக்கொண்ட குமாரன் பெற்றுக்கொண்ட ஒருத்தரையும் ஆண்டவர் இழந்து போக மாட்டார் என்று சொல்லிப்பார். அப்ப இந்த போராட்டத்துடைய விளைவுகளை நம்ம பார்க்கும்போது இந்த போராட்டம் எவ்வளவு நல்லதுன்னு சொல்லிப்பார். எல்லாரும் இருப்பாங்க,
மெய்யா யுத்தம் பண்ணவர்கள், மெய்யாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவங்க இருப்பாங்க. போலிகள் எல்லாம் களையப்படும். அது ஒரு புறம் இருக்கத்தான் செய்யுது இல்லைங்களா? அக்னிக்கு முன்னாடி கொண்டு போய் தங்கத்தையும் தங்கம் முலாம் பூசின மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கையும் கொண்டு போய் வச்சோம்னா தீ பட்டவனே பிளாஸ்டிக் எரிஞ்சு போயிருது இல்லையா? தங்கம் இன்னும் அதிகமாக பிரகாசி. இந்த மாதிரி போலிகள் ஒரு புறம் இல்லாமல் போயிடானா மெய் விசுவாசிகள் அவர்கள் நிச்சயமாக ஆண்டவரிடத்துல இருப்பார்கள். அப்ப இந்த யுத்தத்தினுடைய விளைவு நல்லது இல்லைங்களா? சிறந்ததாக இருக்கிறதுனால இந்த யுத்தம் நல்ல யுத்தம்னு சொல்லி பார்க்குறப்ப எவ்வளவு நம்ம சந்தோஷத்தோட யுத்தம் செய்யணும்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம எதிர்காலத்தை இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா? எதிர்காலத்துல கடவுள் என்ன செய்ய போறாருங்கிறத வேதத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தி நமக்கு கொடுத்த அளவுக்கு நம்ம பார்க்குறோம், நோக்கி பார்க்குறோம். இப்போ ஒரு யுத்தத்துக்கு போறவனுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை இந்த உலகத்துல. இந்த யுத்தம் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, இல்ல ஜெயிக்கணும்னு போவாங்க. ஆனா எதுக்காவது கேரண்டி இருக்குதா? கேரண்டி இல்லை. உயிர் போக நேரிடும், செத்து போயிடுவோம் அப்படின்னு தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு 100% கேரண்டி இருக்கு இல்லைங்களா? நாம தான் இந்த யுத்தத்துல ஜெயிப்போம். யுத்தத்துல அடிகள் இதெல்லாம் உழுகிறதா இருந்து பார்த்த சாவர மாதிரி தெரிஞ்சாலும் கூட நாம் சாவ மாட்டோம் இல்லைங்களா? நாம் ஆண்டவரால கடைசி நாள்ல ஒரு யுத்த வீரர்களாக வெற்றி சிறந்தவர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்னு பாடல் இருப்பார். திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கிறான் பொற்தளத்தில். பார்த்தீங்களா? அது எதை காட்டுது? அழகா நம்ம அங்க ஆண்டோடைய சமூகத்துல ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் யுத்தத்தை எல்லாம் செஞ்சு இருப்போம் இல்லைங்களா? அது நமக்கு அழகா அது வெளிப்படுத்தி காட்டுது இல்லையா? சரி, அஞ்சாவது இது ஏன் நல்லது அப்படின்பா. இந்த யுத்தம் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த யுத்தம் நல்ல யுத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யுத்தம் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்யுது. மற்ற எல்லா யுத்தங்களையும் பாருங்க, அது தீமையானது என்று சொல்லி பார்க்கிறோம். அது தீமையானதாக, இழிவானதாக, ஒரு ஒழுக்கத்தை சீர்குலைப்பதாக இருக்கிறதாக இருக்கும் இல்லைங்களா? அந்த விதத்துலதான் அந்த யுத்தங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அது மனிதனுடைய மனதின் கேடான இச்சைகளை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். மனிதனுடைய மனசாட்சி அது கடினப்படுத்தும் என்று சொல்லி பார்க்க. அது அந்த விதத்துலதான் இருக்கும். சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் இருக்குது, சொல்றதே கூச்சமான விஷயம். ஸ்ரீலங்காவில் நடந்த போர்ல பெண்களை எல்லாம் கற்பழித்தாரு. போர் வீரர்கள் கற்பழித்து இல்லைங்களா, பெண்ணுடைய உறுப்புகள்ல துப்பாக்கி வச்சு சுடுறதா இருக்கட்டும், இல்லை மார்பகத்தை திருவி வெடிக்க வைக்கிறேன்னு சொல்லி கேவலப்படுத்து, எப்படி பாருங்க ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள்னு சொல்லிப்பாரு. இது நமக்கு வெளியே தெரிகிற விஷயங்கள், தெரியாத எத்தனையோ போர்கள், இந்த விதமான அசிங்கமான அவலட்சணமான காரியங்கள்லாம் நடக்கும் போர் இல்லைங்களா? அவமானப்படுத்தப்படுகிறது. இந்த யுத்தங்கள், இந்த உலக யுத்தங்கள் அந்த விதத்துல மோசமானதாக இருக்கும், இழிவானதா, ஒழுக்கத்தை சீர்குலைக்கிறதா இருக்கும் இந்த யுத்தம் எல்லாம். அப்படித்தான் இருக்கும். பக்தி ஒழுக்கம் அதனுடைய அந்த அஸ்திபாரத்தையே அது தகர்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம செய்யற இந்த யுத்தம் போராட்டம் அது நற்குணங்களை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கணும். இது தாழ்மையையும் தயவையும் அதிகரிக்க செய்கிறது. நம்ம இந்த யுத்தத்துல வளர வளர நமக்கு தாழ்மை கிடைக்குது, நம்ம தயவுள்ளவர்களாக மாறுகிறோம், எல்லாம் நடக்குது. சுயநலம், உலக பிரகாரமான தன்மை இதெல்லாம் நம்மள இருந்து குறைகிறத நம்ம பார்க்க முடியும் இந்த யுத்தத்துல முன்னாடி போகும்போது. இது எவ்வளவு ஆத்மாவுக்கு நன்மை செய்து பாருங்க. நம்மளை சுயத்தை வெறுக்க செய்யும், உலக பிரகாரமான காரியங்கள் நம்மள இருந்து விலகிறதுக்கு அதை செய்யும் இல்லைங்களா? மேலான காரியங்கள்ல கவனம் செலுத்தும்படிக்கு அது நம்மை தூண்டும் இல்லைங்களா? பாருங்க, அதெல்லாம் செய்யும், அதெல்லாம் செய்யும். ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறது என்று சொல்லி பார்க்க, ஆத்மாவுக்கு நன்மை செய்யும். இப்ப பாருங்க, இந்த யுத்தம் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை கொடுக்கறதுனால இந்த போராட்டம் எவ்வளவு நல்லதுன்னு பாருங்க. போர் செய்யறவன் இந்த உலகத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி
எத்தனையோ காரியத்தை செய்வான், அசிங்கமான வேலை செய்வான். அப்ப அது அந்த யுத்தத்துல எவ்வளவு மூர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி பாரு. இல்லைங்களா? எவ்வளவு மூர்க்கத்தனமான காரியங்கள் இருக்கு. இந்த பாரபட்சம்லாம் பார்க்காத. நான் ஒரு யுத்தத்தை சொல்றேன். சிலது தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்காட்டி அதை மட்டும் சொல்றேன். ஆனா வரலாற்றுல பார்த்தா பல யுத்தங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கிறது. ஏன்னா தொடர்ந்தும் அந்த மாதிரியான காரியங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. மோசமான காரியங்கள்லாம் நடக்கும். எரித்து கொல்றது இப்படியெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நல்ல விஷயங்களா? இல்ல அசிங்கத்தனமான விஷயங்களும் நடக்கும். ஆனா நம்ம செய்யற இந்த யுத்தம் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிப்பாங்க. இந்த யுத்தத்துல நம்ம போக போக அது நற்குணங்களை நம்ம வெளிப்படுத்தி நம்மை தாழ்மையிலையும் தயவுள்ளவர்களாகவும் அது நம்மை மாற்றும். சுயநலத்தை உலக பிரகாரமான தன்மையும் நம்மளை குறைய செய்கிற காரியத்தை இந்த யுத்தம் செய்யும் என்று சொல்லிப்பாங்க. அதனாலதான் நல்ல போராட்டத்தை போராடு. பாருங்க, உங்க உங்க மனநிலைக்கெல்லாம் ஒரு விஷயம் வரணும். இறந்து போயிட்டா போஸ்டர் ஒட்டி வச்சிருப்பாங்க பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினார், விசுவாசத்தை காத்து கொண்டார் அப்படின்னு. இப்போ அவங்க பேச பாருங்க, அவங்க வாங்க. இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, ஏன் நம்ம சில நேரத்துல சில பேர்லாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கும். அதெல்லாம் நான் வாழ்க்கையிலேயே பார்த்துருப்பேன். ஒரு நாளும் பைபிளை தொட்டு பார்த்துருக்க கூட மாட்டார். ஒருத்தரண்டி ஒழுக்கமா இருந்திருக்க மாட்டார். அன்னைக்கு வேலையிலையோ குடும்பத்திலேயோ இல்லை சக மனிதர்கிட்டயோ ஒரு ஒழுக்கத்தையும் ஒன்றும் பார்த்துருக்க முடியாது. ஒன்னத்துக்கும் உருப்படி இல்லாத ஒரு ஆளா இருந்துக்கிட்டு அந்த மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் அவன் போஸ்டர்ல நல்ல போராட்டத்தை போராடினேன். எதுக்கு நல்ல போராட்டத்தை போராடுறான்னு தெரியல, ஒட்டுனவனுக்கும் தெரியல. இப்ப கேள்வி வந்துருது பாருங்க. இப்போ ஒட்டுனவன் சரியில்லையா, ஒட்டுறதுக்கு ஒரு ஆளை தேர்ந்துக்கிட்டு வந்திருக்கானே அந்த ஆள் சரியில்லை, ரெண்டு பேருமே சரியில்லை. இல்லைங்களா? நல்ல நல்ல அறிவுள்ளவனா இருந்திருந்தா அதெல்லாம் ஒட்ட மாட்டான். எந்த ஆளை பத்தி தெரியுமே, கூட இருந்து வாழ்ந்தவன். இவன் எப்படியா நல்ல போராட்டத்தை போறான்னு. அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் போய் பொய் சொல்றதுக்கு பார்ப்பாங்க. இவரை பத்தி சாட்சி சொல்லுங்க, இவர் கடவுளுக்காக மிகுந்த தியாகத்தோட வாழ்ந்து இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அதெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கே தெரியும் அந்த ஆளுடைய லட்சணம் என்ன, அவ என்ன மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தா. இல்ல தெரியுது, வெளிப்படையாகவே தெரியுது. அந்த மனுஷனுக்கு பாட்டெல்லாம் பாடி, கொஞ்சம் டும்ட காலம் அடிச்சு பாட்டு பாடி, பரலோகமே சொந்தமே எல்லாம் பாட்டு பாடி சொன்னானே அப்படியே ஒரு உற்சாகம் பணத்துக்கு ஏறிடுமா? இல்லைங்களா? இந்த வாழ்ந்த வாழ்க்கை தெரியுதே நமக்கு பூரா. அந்த நான் போய் நிறைய வீடுகளுக்கு, இந்த இளவு வீடுகளுக்கெல்லாம் போய் பார்த்தா பூரா பொய். இல்லைங்களா? இந்த தவறான போதனை பின்பற்றி இருக்கிறவங்களை சொல்றேன். அவங்களுடைய இளவு வீட்டுக்கு போறேன். நல்ல இடத்துல போறதை பத்தி சொல்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் ஞானமா தான் செய்வாங்க. மோசமா இருக்கிறவங்க இடத்துல போய் பார்த்தா என்ன வேணான்னு சொல்லுவான். வாயில வந்த பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இல்லை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த போராட்டம் நல்லது, ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம போராட்டம் செய்யணும். பஞ்சாவது பார்க்குறோம், இந்த யுத்தம் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறதாகவே இது நல்ல யுத்தம் என்று சொல்லி பார்க்கலாம். சரி, இன்னும் ரெண்டு பாயிண்ட் பார்க்கலாம். இந்த யுத்தம் இந்த உலகத்திற்கு நன்மை செய்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். ஆகவே இந்த யுத்தம் நல்ல யுத்தம் என்று சொல்லி பார்க்கலாம். மற்ற யுத்தத்தை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அதை என்ன செய்யுன்றத பார்த்தோம். ஒரு பேர் அழிவை உருவாக்கிடும். இல்லைங்களா? பயங்கரமான ஒரு சூறையாடுதலை உருவாக்கும். எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. வந்தாதான் எல்லாத்தையும் அழிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. பயங்கரமான கெடுதலை ஏற்படுத்திவிடும் இந்த உலக யுத்தம். இல்லைங்களா? ஒரு எதிரி பட ஒரு தேசத்துக்குள்ள வருகிறது அப்படின்னு சொன்னா அது அந்த குடிமக்களுக்கு ஒரு பேர் அழிவை உண்டாக்கும் என்று சொல்லி பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணப்பட்டு போகிற வழியில அவர்கள் சில நாட்டை கடப்பதற்காக உத்தரவு கேட்கிற பொழுது அவர்கள் எல்லாம் முடியாது, நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? இவர்கள் அப்படியே வெட்டுக்கிளி மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க, எத்தனை லட்சம் பேர். இவங்களை நம்ம நாட்டுக்குள்ள அனுபவிச்சோம்னா எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு போயிடுவான்னு பயம். இல்லைங்களா? ஆனா அதுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறாங்க மோசே தலைமைகள். இல்லை, நாங்க எதையும் செய்ய மாட்டோம், நாங்க பாட்டுக்கு போய்க்குவோம். அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் தந்திரம் பண்ணி வந்து எல்லாத்தையும் அழிச்சாலும் அழிச்சிருவீங்கன்னு யுத்தம் பண்றதுக்கு பாக்குறாங்க. இல்லைங்களா? அதுதான் நிலை.
ஒரு எதிரி பட தேசத்துக்குள்ள வருது அப்படின்னா அந்த குடிமக்களுக்கு ஒரு பேரிழுப்பை உண்டாக்கிரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த போரெல்லாம் என்ன செய்கிறதுங்க? இந்த உலகத்துக்கு தரித்திரத்தை கொண்டு வருகிறது, பொருள் விரயத்தை கொண்டு வருகிறது, துன்பங்களை கொண்டு வருகிறது. இதெல்லாம் இந்த உலக போர் செய்யும் இல்லைங்களா? நாம் எல்லாம் நம்மளாம் அந்த மாதிரி யுத்தத்துக்குள்ள போகல. அதனால சில நேரத்துல உங்களால கனெக்ட் ஆக முடியாம இருக்கலாம். வரலாற்றையெல்லாம் படிச்சு பார்க்குற பொழுது சில நேரங்கள்ல நானெல்லாம் ஒரு 4 நாள் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆனதெல்லாம் உண்டு. பார்த்தா எத்தனை கனி அப்படியே நம்ம பக்கத்துல எல்லாம் அழுகிற மாதிரி அப்படியே இருக்கும். இவ்வளவு கோரமா, இத்தனை சித்திரவதைகளா, இப்படிலாம் நடந்திருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தா தெரியும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது இல்லைங்களா? இப்போ பாலஸ்தீனாவில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம், சிலதை பார்த்து பரிதாபப்படுகிறோம். அந்த இடத்துல நாமோ நம்முடைய பிள்ளைகளோ அப்படி ஒரு சேதாரத்துக்கு உள்ளாக எங்க தூக்கிட்டு ஓடுவீங்க? இப்ப நம்ம இருக்கிற வீட்டு மேல குண்டு போடுறதுக்கு எதிரி நாடு வருது, எங்க தூக்கிட்டு ஓடுவீங்க? இல்ல, பார்த்து பார்த்து கட்டின வீடு, வீடு, பிள்ளைங்க, சேர்த்து வச்சிருக்கிற சொத்து ஒரே குண்டு தரமட்டமா ஆயிடும் அப்படின்னு இப்ப ஒரு யுத்தம் நடந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எங்க ஓடுவோம்? இல்லைங்களா? சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? காசெல்லாம் இருக்குது, ஒரே குண்டு, எல்லாம் க்ளோஸ். காசாவது மண்ணாவது எல்லாம் போச்சு. குண்டா சட்டி பீரோ எல்லாம், பீரோல் எல்லாம் போச்சு. என்ன பண்ணுவீங்க? இல்லைங்களா? எதையும் காப்பாத்து எல்லாம் சுக்குநூறா போச்சு. எங்க ஓடுறது? தொடர்ந்து குண்டு போடுறாங்க. எங்கேயாவது குழி வெட்டி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சு தப்பிச்சு போய் உட்காந்துக்கிறது. அப்படிதான் போய் ஓடுவாங்க மக்கள் போர் நடக்கிற காலங்கள்ல. மிகுந்த கண்ணீர், வலி. போர் நின்று விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு போருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா போன பிள்ளை என்ன ஆகுமோ? வருமா வராதா? ஐயோ அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஓடுறது பாருங்க. அது எப்படிப்பட்ட தரித்திரத்தை எல்லாம் உண்டாக்குறது பாருங்க. இந்த உலகத்துக்கு எவ்வளவு கேடுகளை உருவாக்குகிறது பாருங்க. அது மக்களை எந்த அளவுக்கு காயமடைய செய்கிறது என்று சொல்லி பாருங்க. அது உணர்வுகளை எந்த அளவுக்கு சிதைத்து விடுகிறது பாருங்க. அப்படியே செத்த பணத்தை போல மாத்தி விடும் மனிதர்களை. இப்படி ஒரு யுத்தமெல்லாம் நடக்கிற இடத்துல நம்ம இருந்த உங்களுக்கு தெரியல. நான் சொல்றத வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிப்பாரு. அப்படியெல்லாம் அது செய்திருக்கும் இல்லைங்களா? அதுதான் இந்த உலக யுத்தம் செய்கிறது. ஆனா நாம செய்யற இந்த ஆவிக்குரிய யுத்தம் கொஞ்சம் வித்தியாசமானது. அது வித்தியாசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கலாம். என்ன வித்தியாசம் ஏற்படுது? மெய் விசுவாசிகள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்கு மற்றவர்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதனாலதான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டோம் இல்லைங்களா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட போகாம இவனா, இந்த மனுஷனா அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்க்கை வாழ்றீங்களா? இவங்களா, இவங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்க்கை வாழ்றீங்களான்னு கேள்வி கேட்டுப்பாங்க இல்லைங்களா? ஒரு நல்ல மெய் விசுவாசியாக இருந்து கடவுளுடைய பிள்ளையாக வாழ்கிறான் என்று சொன்னா அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான் என்று சொல்லி பார்க்கீங்களா? மற்றவர்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார். பக்தி, ஒழுக்கம் இதெல்லாம் மேலோங்குவதற்கு இந்த மெய் கிறிஸ்தவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் இல்லைங்களா? இந்த குடி போதை இதுக்கெல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க இல்லைங்களா? இந்த உலகத்துக்கு நன்மை செய்யறாங்க. ஓய்வு நாளை அனுசரிக்காத இருக்கிறது இல்ல, ஒரு ஒழுக்கமில்லாத வாழ்க்கை, இதைக்கெல்லாம் இவங்க எதிர்த்து நின்று கண்டிக்கிறாங்க. எல்லாம் தப்பு. உலக மக்களுக்கே அதை உணர்த்துகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி போகும்போது கேட்பாங்க இல்லையா? நல்ல விதத்துல ஒழுக்கமா வாழ்ந்து போனா கேட்பாங்க, எங்கடா போறாங்க இவங்க ஞாயிற்றுக்கிழமை? கரெக்டா கச்சிதமா எல்லாம் கட்டிக்கிட்டு எங்கேயோ போறாங்க. மற்ற நாள்ல இருக்கிறத விட ரொம்ப சுறுசுறுப்பா எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி சுறுசுறுப்பா இருக்க மற்ற நாளை விட தரித்திரம் பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு நடவடிக்கையே ஓய்வு நாள்ல செய்யறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற. அது சந்தோஷமான நாள். ரொம்ப சந்தோஷமா கிளம்பி குளிச்சு நல்லா பையெல்லாம் தூக்கிட்டு முகத்துல ஒரு ஆனந்தமா மகிழ்ச்சியோடு கூட ஆராதனைக்கு கிளம்புறது. கரெக்டா அவங்க இப்ப போவாங்க அப்படிங்கிறது உலகத்தானே பார்த்து வச்சு அப்படிங்களா? இப்ப பாருங்க, இப்ப கேட்பாங்க இல்லைங்களா? ஏன் இவங்க இப்ப நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க முடியலையா?
ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை. வாரத்துல ஒரு நாள்லயாவது அதை நம்ம பர்ஃபெக்ட்னஸா போய் வந்து இருக்கிறதெல்லாம் பாரு. போர் நடக்கிற இடத்துக்கு நம்ம போய் பார்த்தா இந்த போரெல்லாம் மக்களுக்கு ஒருபோதும் நன்மை செய்யாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்துவ போர், நம்முடைய போர், இந்த போரை செய்து கொண்டு இருக்கிற விசுவாசிகள் அவங்க கிட்ட நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் காணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப சொல்றதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த விதத்துல இருக்கிறீங்களா, நம்ம இருக்கிறோமான்னு கேள்வியும் அதோட வருது பாருங்க. உலகத்தான் வந்தா உலகத்தான் மாதிரி, சர்ச்சுக்கு வந்தா சர்ச்சு மாதிரி, இங்க ஒண்ணு நாடகம் அங்க ஒரு நாடகம், கம்ஃபர்டபுளா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் கதையா. ஒரு உலகத்தான் வந்து உலக கதையை கேவலமான இழிவான விஷயத்தை நம்ம இடத்துல வந்து தாராளமா பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு அச்சமும் வரல, எனக்கு ஒரு கூச்சமும் வரல, ஒரு நெளிவு சுழிவும் வரல, ஒன்றும் வரல. அப்படின்னா அடிப்படையிலேயே எங்கேயோ தப்பு நடந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரட்சிப்புல ஏதோ தப்பு நடந்திருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். இல்லைங்களா? அடிப்படையிலேயே அது தப்பு. ஏன்னா இருக்க முடியாதே. எப்படி இருக்கிறது? வேத வசனங்கள் எல்லாம் முரண்படுதே அவனுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும். இல்லைங்களா? அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்கவே முடியாது. ஒரு ஏர் மாட்டையும் ஒரு ரோட்ல ஓட்டுற மாட்டையும் ஒண்ணா வச்சு எப்படி வண்டி ஓட்டுறது? பார்த்துருக்கீங்களா? ஏர் மாடு ஒன்று இருக்கும். எல்லாம் விதவிதமான மாடு இருக்கு பாருங்க. செக்கு மாடு, ஏர் மாடு, ரோட்ல ஓடுற மாடு இருக்கு. இல்லைங்களா? ஏர் மாட்டையுமே ஒரு ரோட்ல ஓட்டுற மாட்டையும் ரெட்டை வண்டி மாட்டு வீட்டில் பூட்டி ஹோய் அப்படின்னு துரத்துனீங்கன்னா அந்த ஏர் மாட்டுக்கு ஒரு டிங்கு டிங்குன்னு நடக்கத்தான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிங்கு டிங்குன்னு போகும். இந்த ஏர் ஓட்டுற மாட்டு இப்பெல்லாம் டிராக்டர் வந்துருச்சு. நான் சொல்ற புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்ப பாருங்க, அது அது வரைக்கும் போகும். அப்புறம் அப்படியே வரும். ஏர் ஓட்டுறதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளதான் அது இருக்கும். அதுக்கு ரோடு மக்கள், இல்லைங்களா, இப்படிலாம் இருக்காங்க பாருங்க. அதையெல்லாம் அதிகமா பார்த்து பழக்கப்படாத மாடு, அதுக்கு என்னன்னே தெரியாது. அப்ப இது பழக்கப்பட்ட மாடு என்ன பண்றோம்? ஓடும். இது அதுக்கு ஈடு கொடுக்காது. ரெண்டும் கொலாப்ஸ். சரிங்களா? தவளையும் எலியும் கட்டி விட்டு பாருங்க. ரெண்டையும் கட்டி ரெண்டையும் கட்டி விடுங்க கீழே. தவளை தண்ணிக்கும் எலி வங்குக்கும் இருக்கும். சரிங்களா? ரெண்டு ரெண்டு போகாது. தவளை கூட சேர்ந்து போகலான்னு போகாது. எலி தண்ணிக்குள்ள போகுமா? போகாது. சரி, தவளை வங்குக்கு போகலான்னு போகுமா? அதுவும் போகாது. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவனும் அவிசுவாசியும் இருந்தா உனக்கு அப்படித்தான் இருக்கும். மற்ற காரியங்களை ஏதாவது பேசுனானா, ஆகாத காரியத்தை, வேதத்துக்கு முரணான காரியத்தை பேசிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு பாரு. இல்லைங்களா? தோணுதானா? தானா தோன்றது இல்லை. வேதம் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்தி, பரிசுத்தாவியானவர் நமக்கு உணர்த்தி, இல்ல அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில தான் நடக்குதா அப்படின்னு பாரு. சரிங்களா? பாருங்க, கிறிஸ்துவ போராட்டம் செய்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் மத்தியில நம்ம போய் பார்த்தோம்னா அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த யுத்தம் இந்த உலகத்திற்கும் நன்மை செய்கிறது என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இந்த யுத்தத்தை நம்ம எவ்வளவு சந்தோஷமா செய்யணும் பாரு. சரி, கடைசியா ஒரு பாயிண்ட் பார்ப்போம். இந்த யுத்தத்துல ஈடுபடுகிற எல்லாருக்கும் முடிவுல ஒரு உன்னதமான வெகுமதி உண்டு என்று சொல்லி பார்க்கணும். ஆகவே இந்த யுத்தம் ஒரு நல்ல யுத்தம். இந்த யுத்தத்துல ஈடுபடுகிற எல்லாருக்கும் முடிவுல கடைசியில ஒரு சிறந்த வெகுமதி கிடைக்க போகிறது என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? நம்ம வேதத்துல அந்த வெகுமதிகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இல்லைங்களா? பரலோகத்துல நமக்கு கிடைக்க போகிற வெகுமதிகளை குறித்து அநேக வேத பகுதிகள் சொல்லுகிறது. அதற்கெல்லாம் நேரடி அர்த்தம் கொடுக்கறதுக்கு, விளக்கம் கொடுக்கறதற்கு போய் பலர் பலவிதமாக தவறாக அதையெல்லாம் விளக்கி இருக்கிறார்கள். இல்லைங்களா? ஆனா அந்த வெகுமதி எப்படி இருக்க போகிறதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இல்லைங்களா? அது என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த உலகத்துல என்னை அறிக்கை பண்ணுகிற மனிதனை நானும் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொன்னார். இல்லைங்களா? அது என்னது? அங்க ஒரு வெகுமதி நமக்கு கொடுக்கப்பட போகிறது. அது எந்த அளவுக்கு இருக்கும்? அது எவ்வளவு எவ்வளவு பெரிய கணம்.
இந்த வெகுமதி அப்படிங்கிறது நம்மளால மதிப்பிடவே முடியாது. அங்க போனாதான் நமக்கு தெரியும். சில வார்த்தைகளை சொல்லி அப்படி விளக்குகிறது இல்லைங்களா? வாடாத மகிமையின் கிரீடம் இருக்கிறதுன்னு சொல்லுது. பவுல் சொல்லும்போது இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். எல்லாம் சொல்லப்பட்ட பொழுதும் அதெல்லாம் ஒரு அடையாள வார்த்தைகள் மாதிரி தான். நம்ம நினைச்சிடக்கூடாது நேரடி எடுத்த அர்த்தம் வச்சுக்கிட்டு ஒரு கிரீடத்தை தலைமையில வச்சு ஒரு வாரமா முட்டிச்சந்தில உட்கார வைக்கிற மாதிரி இந்த உலகத்துல இல்ல நினைச்சுக்கிறது அப்படி. அவங்க நம்ம புத்தி அப்படி இருக்கு. நம்ம புரிதலுக்காக அதை சொல்றாரு ஆண்டவர். நமக்கு என்ன ஒரு சும்மா ஒரு தங்க கிரீடத்தை தலையில வச்சு இதுதான் வெகுமதி உனக்கு, நல்ல முத்துக்கள்னு வச்சுக்கோங்க. நல்ல வைரம் வைரூடி விலைமதிப்பில்லாத முத்துக்கள் அதையெல்லாம் நம்ம வச்சு ஒரு கிரீடத்தை செஞ்சு தலையில வச்சா நல்ல அறிவு இருக்கிறவங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அதை நாங்க வச்சுக்கிட்டு என்னையா பண்றது? அது இந்த உலகத்துல தான் ஏன் விலை மதிக்க முடியாதது? இந்த உலகத்துல வச்சு காசு பண்ணி சாப்பிடலாம். பரலோகத்துலதான் எனக்கு பசியும் இல்லையே, தூக்கம் இல்லையே, ஏற்றத்தாழ்வே இல்லையே, எனக்கு கண்ணீரே இல்லையே, என் கர்த்தரே வெளிச்சமா இருக்கிற அங்க நான் தங்கத்தாகத்தை வச்சுக்கிட்டு எங்க மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறதா நானு? இல்லைங்களா? கொஞ்சமா செஞ்சு பாக்குறாங்களா? யாராவது சிந்திக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? உலகம் உலகம் ஊறி போய் கிடக்குது. சோறு சோறு சோறுன்னு இருக்கிறாங்க. அதனால இந்த வியூவிலேயே அதையும் பாக்குறாங்க. நம்ம புரிதலுக்காக, அதாவது அது ரொம்ப விலையேறப்பெற்றது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கணும். நம்ம அறிவுக்கு ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கிறது? நம்ம அன்றாடு பார்க்கிற ஒரு விஷயத்தை வைத்து நமக்கு புரிய வைக்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு புரியுதுங்களா? நமக்கு தங்கம்னு சொன்னா தங்கம் இந்த உலகத்துல ரொம்ப விலைமதிக்குமா தெரியுது இல்லையா? அதை வச்சு ஆண்டவர் சொல்றார். ஒரு உதாரணத்தை வச்சு சொல்றார். சரிங்களா? அப்படியே நேரா போய் தங்கம் கொடுப்பாங்க. சரி, நமக்கு ஒரு தங்க கட்டி கொடுக்குறாங்க. ஒரு 500 கிலோ தங்க கட்டி கொடுக்குறாங்க. எல்லாம் ஒரு 500 கோடி பணத்தை கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? பரலோகத்தில் போய் என்ன பண்றது? இல்ல வீடு வாங்கி கட்ட போறீங்களா? பிளாட் போட்டு ஒரு 100 அடுக்கு மாடி கட்டி எல்லாத்தையும் குடியிருக்க போறீங்களா? வாடகை கூட போறோமா? இல்ல பெரிய விலை உயர்ந்த காரை வாங்கிட்டு ரோடு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க போறோமா பரலோகத்துல? கொஞ்சமா செஞ்சு பார்த்துருக்கோமா? நல்லா கேள்வி கேட்டு பார்க்கணும். நல்லா கேள்வி கேட்டு வேதத்தை ஆராய்ஞ்சா இதுக்கெல்லாம் அறிவு கிடைக்கும். அப்போ அந்த வெகுமதி என்னன்னு தெரியாது, அந்த கிஃப்ட். ஆனா அது விலை உயர்ந்தது. ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவேன்னு சொல்றார் இல்லைங்களா? இப்போ ஒரு தேசத்தினுடைய வெற்றி இல்லைங்களா, அந்த வெற்றி பெற்ற தன்னுடைய வீரர்களுக்கு அந்த தேசம் என்ன செய்கிறது? பெரிய விருதுகளை கொடுக்கிறது. இங்க கூட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இந்த காலத்துல இராணுவத்துல பெரிய காரியங்கள்லாம் செஞ்சவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க இல்லைங்களா? பதக்கம் கொடுப்பாங்க, பட்டம் கொடுப்பாங்க, ஒரு உதவி தொகைகள் கொடுப்பாங்க, பலவிதமான சலுகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா இவங்க கொடுக்கிற இந்த வெகுமதிகள் எல்லாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வெகுமதிகள் அல்ல இல்லைங்களா? ஒரு அழியாத வெகுமதியை இந்த உலகம் இங்க வெற்றி பெறுகிற மனிதர்களுக்கு கொடுத்து விட முடியாது அப்படிங்கிறத நம்ம மறுக்கக்கூடாது. அவர்கள் கொடுக்கிற அந்த வெகுமதிகள் எல்லாம் மரணத்துக்கு அப்பால போகாது. செத்தோனே அதை இங்க வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். வீடோ நிலமோ எதுவாக பரிசாக கொடுக்கலாம். இங்க நடக்கிற யுத்த வீரர்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கலாம். ஆனா அதெல்லாம் சில வருடங்களுக்கு மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும். மறிச்சா அனுபவிக்க முடியுமா? முடியாது. இப்ப எவ்வளவு பெரிய தளபதியாக இந்த உலகத்துல இருந்தாலும், தைரியமான வீரனாக இருந்தாலும், ஒரு நாள் பயங்கரமான நியாயாதிபதிக்கு முன்னாடி அவன் நிற்க வேண்டும் என்று சொல்லி வரலாறுல பாக்குறோம் இல்லைங்களா? மகா அலெக்சாண்டரை பார்க்கிறோம். எத்தனை போர் வீரர்கள் வேதம் இந்த வரலாறு சொல்லுகிறது. எவ்வளவோ போர் வீரர்கள் சொல்லுது. அது எவ்வளவோ பெரிய ஆளா இருந்தாலும் பயங்கரமான நியாயாதிபதி ஆகிய தேவனிடத்துல நிற்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லிப்பாங்க. அப்படி அவன் நிற்குவான், நிற்பாங்க. ஆனா கிறிஸ்துவின் படையில நின்று இருக்கிற வீரன் தேவ பிள்ளை நாம் இல்லைங்களா? அப்படி படையில நின்று இந்த உலகம் பிசாசு நம்மள இருக்கிற பாவம் இதோடு போரிட்ட நம்முடைய நிலைய பார்க்கிற பொழுது இந்த உலகத்துல பாக்குறாங்க பாருங்க, பெரிய ஆள் மாதிரி பார்த்த அவங்கள விட
நாம தான் பல மடங்கு சிறந்தவர்களாக அங்கே இருப்போம். ஏன்னா நம்ம தேவ பிள்ளைகள் இல்லைங்களா? அவன் என்னத்தை யுத்தம், இந்த உலக யுத்தத்துல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நாம் தான் மிகப்பெரிய யுத்த வீரர்கள். இந்த உலகத்திலேயே மாபெரும் வீரர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் காட்டிலும் பல மடங்கு சிறந்தவர்களாக நாம் இருப்போம். அங்க வெகுமதி கொடுக்கப்படும். எல்லாருக்கும் முன்னாடி நமக்கு வெகுமதியை ஆண்டவர் கொடுப்பார் இல்லைங்களா? நம்மளை கௌரவிப்பார் இல்லைங்களா? அதுதான் அங்க நடக்கும் இல்லைங்களா? இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல நம்மள ஒருவேளை யாரும் மதிக்காம புகழாம இருக்கலாம். நம்ம வாழ்ற வாழ்க்கைய சில நேரத்துல யாருக்கும் தெரியாது இல்ல. நல்லா சில நேரங்கள்ல நினைப்பது உண்டு, என்னப்பா அது நல்லா இவ்வளவு சத்தியங்களை பேசப்படுது, பல இடங்கள்ல சத்தியமே கேட்கப்பட மாட்டேங்குது, இப்படிலாம் இருக்குது இல்லைங்களா? நிறைய பேருக்கு தெரியாமையே போயிடலாம் இல்ல. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒருவேளை யாரும் அதை மதிக்காம புகழாம இருக்கலாம். மற்றவருடைய புகழ்ச்சியை நம்ம அடையாமலேயே நாம் மரித்தும் கூட போயிடலாம். ஆனா மனிதனுடைய புகழ்ச்சியை காட்டிலும் மேலான ஒன்று நமக்கு இருக்குது இல்லைங்களா? அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதுதான் நமக்கு 1 பேதுரு 5:4 சொல்லும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறார். நாம் கனப்படுத்தப்படுவோம். இந்த உலகத்துல நம் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கான கனம் அங்க பரலோகத்துல நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த விதமான மகிமையுள்ள நித்தியமான வெகுமதியை இந்த யுத்தத்தை செய்கிறவ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த யுத்தம் எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லி பாருங்க இல்லைங்களா? இப்ப பாருங்க, 7 காரியத்தை நம்ம சிந்திச்சு பார்த்துட்டோம். இப்ப நம்ம நல்ல போராட்டத்தை போராடணும். இந்த போராட்டம் நல்ல போராட்டம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற போராட்டம் மாதிரி இல்லை இந்த போராட்டம். நினைச்சு பார்த்துருக்கீங்களா? போராட்டம் நம்ம நினைவில் வரணும். நான் செய்யற போராட்டம் நல்ல போராட்டம், சிறந்த தளபதியின் கீழாக இந்த யுத்தத்தை நான் செய்கிறேன். தளபதி, அவர்தான் தளபதி. செய்கிறேன், அவர் என்னை சிறந்த வழியில நடத்துவார் அப்படிங்கிற புரிதல் இருக்கும். அதோடு இந்த யுத்தத்துல எனக்கு மிகச்சிறந்த உதவிகள் கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முன்னின்று நான் நடக்க வேண்டிய பாதையில என்னை நடத்துகிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய சர்வ வல்லமையினால் என்னை பாதுகாக்கிறார். குமாரனாகிய தேவன் எனக்காக பிதாவின் வலது வாரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான உதவிகள் எனக்கு கிடைக்கிறது. நான் தனியானவன் அல்ல. நான் ஒரு புழுவை போல இருந்தாலும் கர்த்தருக்குள் பலப்பட்டு பெரிய காரியங்களை என்னால செய்ய முடியுங்கிற இந்த சந்தோஷத்தோடு நம்ம யுத்தம் செய்யறது. அதோடு இந்த யுத்தத்துல நமக்கு சிறந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இல்லைங்களா? பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது இல்லைங்களா? சாத்தானை ஒரு நாள் ஆண்டவர் நசுக்கி போடுவார் நம்ம காலின் கீழாக. நம்மள நற்கிரியை தொடங்கினவர் நம்மளை கடைசி பரியந்தம் நடத்துவா. நான் தண்ணீர் மத்தியில் நடந்தாலும் சரி, ஆறுகள்ல மத்தியில் நான் நடந்தாலும் சரி, நெருப்புக்கு மத்தியில போற மாதிரி போனாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நாடுகள் ஒருபோதும் கெட்டு போகாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட அருமையான வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கு. ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையோடு கூட நம்ம இந்த யுத்தத்தை செய்கிறோம். அதோடு இந்த யுத்தத்தினுடைய நோக்கமும் விளைவுகளும் மிகச்சிறந்தது என்று சொல்லிப்பாங்க. இந்த உலகத்து யுத்தம் எல்லாம் அநேக கண்ணீர் கஷ்டம், ஆனா நம்முடைய யுத்தம் நம்ம ஒருபோதும் தோக்க மாட்டோம் என்று சொல்லி பார்க்க எல்லாரும் தேவ பிள்ளைகள் எல்லாரும் நித்தியத்துல வந்து சேருவார்கள் என்று சொல்லிப்பாங்க இல்லைங்களா? அதோடு இந்த யுத்தம் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறது. உலக யுத்தம் எவ்வளவு கேவலங்களை எல்லாம் செய்கிறதுன்னு பாருங்க. அசிங்கங்களையும் கேடான இச்சைகளை உண்டாக்குகிறது, மனசாட்சியை கடினப்படுத்துறது. நான் இந்த யுத்தம் நம்ம நற்குணத்தை வெளிப்படுத்துகிறது, தாழ்மை தயவுலையெல்லாம் நம்ம அதிகரிக்க செய்கிறது, சுயநல உலக பிரகாரமான காரியங்களை நம்மளை குறைய செய்கிறது இல்லைங்களா? இந்த யுத்தம் எவ்வளவு நல்லது பாருங்க. அதோடு இந்த யுத்தம் நம்முடைய ஆத்மாவுக்கு மற்றும் இந்த உலகத்துக்கும் நன்மை செய்கிறது இல்லைங்களா? தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, சுவிசேஷம் போகுது, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவா இருக்கு, அநேக நன்மையான காரியங்கள் அங்க நடக்கிறது. ஒரு தேவ பிள்ளையை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை, ஒரு குடியாரனை பார்த்து பயப்படணும் இல்லையா? நம்ம வீட்டு பக்கத்துல உதாரணத்துக்கு பாருங்க, நான் சொல்றது எல்லாம் வேதத்தின்படி நடக்கிற கிறிஸ்துவனை சொல்றேன்.
வேதத்தின்படி நடக்காத வேஷம் போடுகிறவனை பற்றி சொல்லலை. ஒரு நல்ல தேவ பிள்ளை இருக்கிற இடத்துல அவங்க சமாதானமும் உணர்வாங்க, ஒரு பாதுகாப்பா உணர்வாங்க. பக்கத்துல இருக்கிறவன் ரசிக்கப்படாதவனா இருந்தா கூட அவன் உணர்வான். ஏன்னா அவன் திடீர்னு நடுராத்திரியில எந்திரிச்சுக்கிட்டு வம்புழுக்க மாட்டான் இல்லைங்களா? எங்கேயோ தட்டியை போட்டுக்கிட்டு வந்து இது பண்ண மாட்டான், நம்மளை கெடுக்கிறதுக்கோ அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இல்ல, இப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது நன்மை இல்லைங்களா? சமாதானமா இருக்கிறது இல்லைங்களா? அதோடு கூட கடைசியா பார்த்தோம், இந்த யுத்தத்துல நமக்கு முடிவுல ஒரு சிறந்த வெகுமதி இருக்கிறதுன்னு சொல்லிப்பாங்க. இவ்வளவு அருமையான யுத்தத்தை தான் நம்ம செய்யறோம் இல்லைங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், நம்ம எதிரியை பார்த்தோம், அது என்னெல்லாம் இன்னல்கள் நடக்கும்னு பார்த்தோம். அதோட பார்த்துட்டு துக்கப்பாட்டு பாடுறது இல்ல, நம்மளை நடத்துறவரை நம்ம பார்க்க இல்லைங்களா? நம்ம யாரோட மோதிரவன்னு பார்த்தாச்சு எதிரிய, நம்ம எப்படி யுத்தம் செய்யணும்னு பார்த்தோம், விசுவாசத்தோட யுத்தம் செய்யணும். ஆனா பாருங்க, இந்த யுத்தம் நல்ல யுத்தம், எவ்வளோ காரியங்கள் இதில் நடக்குது பாருங்க. எவ்வளவு சந்தோஷத்தோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்க. உடைய வாழ்க்கையில இந்த விதமான யுத்தத்தை நம்ம செய்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லைங்களா? யுத்தம் செய்யறோம்னு கேட்கிறேன், ஆமிஷம் பிசாசு உலகன்ற மந்திர வார்த்தை மாதிரி சொல்லிக்கிறேன், பாவத்தை அழிச்சொழிச்சு வாழணும்னு சொல்லிக்கிறேன். ஆனா அதெல்லாம் எப்படிப்பட்டது, எப்படி நான் செய்யணும், எந்த விதமான காரியத்தை பிடித்து கொண்டு நான் செய்யணும், அதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இதையெல்லாம் ஒரு சிலதை நான் அறிந்து வைத்திருந்து அப்படின்னா யுத்தம் செய்த அநேக தோல்விகளை சந்திச்சிருக்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் கொடுக்குறீங்க, இந்த வார்த்தையின் மூலமாக என்னை நடத்தும் அப்படின்னு ஆண்டவரிடத்துல ஜெபத்தோடு இருந்து தொடர்ந்து இந்த யுத்தத்தை செய்ய வேண்டியது அவசியம் இல்லைங்களா? எதிரிகளை மட்டும் பார்த்து போட்டு இருந்தா சோறு இல்லைங்களா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த யுத்தம் எவ்வளவு நல்லதுன்னு. நமக்கு முன்னாடி இயேசு இருக்கிறார் இல்லைங்களா? சிறந்த தளபதி, அவர்தான் தளபதி இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் நம்ம நினைச்சு நம்ம போவோம், கடவுள் நம்மை நடத்துவார் நல்ல விதத்துல. நாம் இந்த ஆவிக்குறிகளை யுத்தத்தை செய்து ஒரு நாள் நித்தியத்துல ஆண்டவர் இடத்துல போகிற பொழுது சிறந்த வெகுமதிகளை நாம் பெற்றுக்கொள்வோம் இல்லைங்களா? ஆகவே அப்படி நம்ம நினைச்சு வார்த்தைகள்லாம் நினைவு கூர்ந்து ஒரு நாள் அந்த அந்த யுத்தத்தை செய்வோம், கர்த்தர் நம்மை நடத்துவோம். சரி, நம்ம இதோடு கூட இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். நம்ம அவர் கண்களை மூடி செபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மியான நாள்ல மட்டுமாக தேவன் எங்களோடு கூட இருந்து நடத்தினதற்காக நன்றி. பொழுதும் உடைய வார்த்தை சிந்தித்து பார்த்தோம் ஆண்டவரே. 3 வாரங்களாக அருமையாக உடைய வார்த்தையை சிந்தித்து பார்க்கும்படி கடவுள் உதவி செய்தீங்க. பவுல் தீமோத்தே கிட்ட பேசின வார்த்தையில எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் புதிந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் ஊக்கத்தோடு கூட நாங்கள் இந்த யுத்தத்தை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய அருமையான தளபதியே, தலைவரே, நீர் எங்களோடு கூட இருந்து இந்த யுத்தத்தை நடத்துகிறீர் ஆண்டவரே. நாங்க உம்முக்கு பின்னாடி வருகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லுகிறது போல எங்களுடைய ஆண்டவர் நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு பலவீனம் சோர்வுகள்லாம் வருகிற பொழுது இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி நாங்கள் முன்னேறி போறதுக்கு கடவுள் உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்தும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக முன்னேறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் அப்படி தனிப்பட்ட விதத்துல ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட இரும். உடைய கரமாத்திரம் எங்களை நடத்திட்டோம். இந்த ஜெபத்தை உடைய மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.